அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதியின் குரல். வாங்க கதைக்குள்ள போவோம். அவள் கிளம்புவதற்கு தயாராக இருந்தாள். படுக்கை அறைக்குள் இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மீது உயரமாக நின்ற கண்ணாடியில் தன்னை காலோடு தலைவரை ஒருமுறை பார்த்து கொண்டாள். 5 வருடத்திற்கு முன் மனோகரின் மனைவியாக மணப்பந்தலுக்கு அழைத்து வரப்பட்ட போது இருந்த ஒடிசலான உயரமான அதே தோற்றம். வசதியான வாழ்க்கை அமைந்திருந்தும் உடலில் எங்கேயும் சதைப்பிடிப்பு போடவில்லை. மனோகரனாவது வாரத்திற்கு ஒரு முறை தன் உடலை சீராக வைத்துக் கொள்ள சுல்தான் டெக்னிக்கல் காலேஜின் டென்னிஸ் முற்றத்தில் ஒரு செட் ஆடிவிட்டு வருவது வழக்கம். அவளுக்கு வீட்டு வேலையோடு சரி. திலகா திலகா, அடுத்த அறையிலிருந்து மாமியார் அழைத்தாள். சீக்கிரம் தயாராயிடுமா, மனோ காலில் கஞ்சியை கொட்டிட்டு வருமே. நான் ரெடித்த சொல்லியபடி அவள் மீண்டும் கண்ணாடியில் தன்னை கவனித்தாள். அவள் மாமியார் பாஞ்சாலி 2 ஆண்டுகளுக்கு முன் தாய்நாட்டிற்கு விஜயம் செய்திருந்தாள். கோவில்களை எல்லாம் தரிசித்து முடித்த பின்னர் காஞ்சிபுரத்தின் நினைவாக தனக்கும் மருமகளுக்குமாக 2 சேலைகள் எடுத்திருந்தாள். அந்த சிந்தூர வண்ண ஊதா பட்டுக்கரை திலகாவுக்கு மிகவும் பிடித்தமான சேலை. அம்கேனி வைத்தியநாத ஈஸ்வரர் ஆலயத்திற்கு போகும்போதெல்லாம் அவள் அதை ஆசையோடு உடுத்தி கொண்டு போவாள். காமாட்சி குடிகொண்டிருக்கும் ஊரிலிருந்து வந்ததாயிற்றே, அந்த அன்னை அவளையும் ஒரு அன்னையாக்க மாட்டாளா என்ற ஆதங்கம் வேறு. அப்படியே போகும் முன் வழியில் கோவில் வாசலில் இறங்கி வைத்தியநாதரை கும்பிட்டு விட்டு போக வேண்டும் என்று ஒரு தீர்மானம். அவளுக்கு பிடித்தமான லாமே சென்பாட்டிலை எடுத்து தன் மீது புஷ் என்று வீசிவிட்டு வைக்கும் முன் தோட்டத்தினுள் மனோகரின் ஆட்டோமேட்டிக் பென்ஸ் நுழைந்தது. அவர்கள் வீட்டு பெரிய கேரேஜின் ஒரு பக்கத்தில் அவள் உபயோகித்த வாலியன் கேட்பாரற்ற அனாதை குழந்தையாக நின்றது. சில நாட்களாக அவளுக்கு தன்னுடைய காரை ஓட்டக்கூட பயமாகத்தான் இருந்தது. டாக்டர் மில்லர் நல்ல வாக்கு கொடுக்கும் வரை தன்னை பத்திரமாக பாதுகாக்க விரும்பினாள். எதற்காக விஷப்பரீட்சை? திலகா! மனோகர் காரில் இருந்தபடியே குரல் கொடுத்தான். ஆபீஸ் வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு அவளை டாக்டரிடம் அழைத்து செல்ல வந்திருந்தான். டாக்டர் மில்லர் அவளை காலை 11 மணி அளவில் பார்ப்பதாக முன்கூட்டியே அறிவித்திருந்தார். அவரது வரவேற்பறையில் கூட்டம் வழிந்து கொண்டிருக்கும். அந்த வெள்ளைக்காரி ரிசப்ஷனிஸ்ட் சினுங்கும் தொலைபேசிக்கு பதிலளிப்பதும், வருபவர்களை சுட்டிக்காட்டி உட்கார சொல்லி தலையசைப்பதும், இடையே டாக்டரிடம் இன்டர்காமில் பேசுவதுமாக அவளுக்கு மூச்சுவிட இடம் இருக்காது. ஒரு வினாடி தாமதமாக அறைக்குள் வந்தாலும் வல்லென்று எரிந்து விழுவாள். சரியான சிடுமூஞ்சி. வந்துட்டேங்க, குரல் கொடுத்தபடியே கைப்பையை எடுத்துக்கொண்டு புடவை சரசரக்க வெளியே வந்தாள் திலகா. அத்தை, கதவை சாத்திக்கோங்க, நான் வர்றேன் சொல்லிக்கொண்டே நடந்தாள். மனோகர் நெற்றி மீது முத்தாக வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டான். மனைவிக்காக காரின் கதவை திறந்து விட்டான். என்ன, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க திலகா. அவள் கன்னத்தை செல்லமாக கிள்ளினான். தேங்க்யூங்க என்றபடி அவள் லாமி மனம் அவன் முகத்தில் மோத காரில் ஏறிக்கொண்டாள். அவளது தங்க நிறத்திற்கு அந்த புடவை பொருத்தமாக இருப்பது போல் பட்டது. தன் மனைவி ஒரு அழகி என்ற கர்வம் அவனுக்கு எப்போதுமே உண்டு. சரளமாக தமிழ் பேச படிக்க தெரிந்தவள் திலகா. கோவில் திருக்கூடத்தில் முன்வரிசையில் அவள் அமர்ந்து தேவாரம் திருவாசகம் பாடும்போது கேட்டு பூரித்து போய்விடுவது அவன் வழக்கம். திலகா என்ன கணக்கா பாடுதுங்க, இந்தியாவிலிருந்து வந்த பாட்டுக்காரி போலெல்லாம் பாடுது. எவரேனும் கோவிலில் புகழ்ந்து விட்டால் பெருமை தாங்காது அவனுக்கு. ஓரியன் ஹாலில் அவர்களது திருமணம் நடந்த போது அவர்களை வாழ்த்த வந்த பெரியவர்களில் ஒருவர், இவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட நல்ல ஜோடிதான், அத்தோட தோற்றத்திலையும் பொருத்தமான ஜோடிதான் என்று சொல்லி வாழ்த்து விட்டு போனார். பொண்ணு மாப்பிள்ளையும் என்ன கணக்கா இருக்காங்க. வந்திருந்தோர் சொல்லி சொல்லி வாயூறி போனார்கள். திருமணமாகி கோவிலுக்கு சென்ற அர்ச்சனையை முடித்து கொண்டு அவர்கள் வீடு வந்த போது பாஞ்சாலி தூபக்கலசத்தில் நெருப்பை பற்ற வைத்து பிடி உப்பும் மிளகாயும் எடுத்து சுற்றி போட்டாள். ஆனால் எந்த பாவி வைத்த கண்ணோ, அந்த அழகான காதல் ஜோடிக்கு கல்யாணமாகி ஆண்டுகள் 5 ஆகியும் குழந்தை பேறு இன்றி வாழ்க்கை வெறுமையாகிவிட்டிருந்தது. திலகா மெட்ரிக் வரை டர்பன் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தான் படித்தாள். ஆப்பிரிக்கன் மொழியிலும் ஆங்கிலத்திலும் பரிசு பெற்ற மாணவி. வீட்டை கவனிப்பதிலும் சமைப்பதிலும் அவளுக்கு நிகர் அவளே என்ற நிலையில் வாழ்ந்த ஒரு லட்சிய குடும்பத் தலைவி. ஓவர் போர்டிலேயே வின்கா அவென்யூவில்தான் அவர்களது வீடு இருந்தது. வக்கீலுக்கு படித்து பட்டம் பெற்ற பின்னர்
மனோகர் எஸ்டேட் ஏஜென்ட்டாக ஆபீஸ் வைத்துக் கொண்டிருந்தான். குரூப் ஏரியா என்று சட்டம் வந்தாலும் வந்தது. சில இந்தியர்கள் குபீர் பணக்காரர்கள் ஆகிவிட்டிருந்தனர். சிறுவயதில் தந்தையை இழந்துவிட்டிருந்த மனோகரும் அந்த கூட்டத்தில் ஒருவன். ஏற்கனவே வீடு விற்றல் வாங்கலில் கணிசமாக வளரத் துவங்கியவனுக்கு எக்கச்சக்கமானதொரு அதிர்ஷ்டம். அவன் பாட்டன் இந்தியர் மார்க்கெட்டில் காய்கறி கடை வைத்திருந்தார். சிக்கனமாக வாழ்ந்து மிச்சம் பிடித்த பணத்தில் ஓவர்போர்ட் பகுதியில் டர்பனில் சில ஏக்கர் பூமியை அந்த காலத்தில் குறைந்த விலையில் வாங்கி போட்டிருந்தார். அந்த காலத்தில் அசட்டையாக வாங்கிய நிலம் இப்போது பொன்னாக குவித்தது. அந்த வகையில் பணக்காரனாகிவிட்டான் மனோகரன். 5 ஏக்கர் பூமியை ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு விற்றுவிட்டு ஒரே நாளில் பல லட்சங்களுக்கு அதிபதியாகிவிட்டிருந்தான். ஸ்பானிஷ் ஸ்டைலில் வீடு, தோட்டம், கார்கள் என வாழ்வில் உயர்மட்டத்தில் ஓகோவென்று வாழ ஆரம்பித்து விட்டான். திலகா வந்தாள். அவனது தொழிலும் பெருகியது. ஊரிலுள்ள பொதுநல ஸ்தாபனங்கள் அனைத்திலும் அவனுக்கு தொடர்பு இருந்தது. தலைவர், செயலாளர், பொருளாளர் என பல பதவிகள். கோவிலில் அவர்கள் குடும்பத்திற்கு தான் முதல் மரியாதை. அவனது தந்தை திருக்கூட்டத்தின் தலைவராக இருந்தவர். அவனும் கோவிலில் முக்கிய அங்கத்தினர்களில் ஒருவன். விசேஷங்களின் போது அவர்களது உபயம்தான் முதலாவதாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற பெருமை இத்தனையும் இருந்தன. ஆனால் ஆஸ்தியை பகிர்ந்து அனுபவிக்க, ஆசையை உணர்ந்து மகிழ்விக்க ஒரு மகனோ மகளோ இல்லையே என்ற குறை திலகாவின் உள்ளத்தை நெருடிக்கொண்டுதான் இருந்தது. குவாரி ரோடு வழியாக வேகமாக வண்டியை செலுத்திக் கொண்டு வந்தான் அவன். 5 நிமிடத்தில் நகரத்தின் மத்திய பகுதியை அடைந்து விடலாம். டாக்டரின் பரிசோதனை அறை அங்கே ஸ்மித் ஸ்ட்ரீட்டில் பெரியதொரு கட்டடத்தின் உச்சி பகுதியில் இருந்தது. ஆபீஸ் நேரம், போக்குவரத்து நெரிசல். காரை தெருவிலேயே நிறுத்திக் கொண்டு அவளுக்காக காத்திருக்க முடியாது. கழுகு போல் போலீஸ் எங்கிருந்தோ வந்துவிடும். 2 minutes only ஆபீசர் என்று கெஞ்சினாலும் விடமாட்டான். கையில் அபராத நோட்டீஸை எழுதி கொடுத்து விட்டு போய்விடுவான். அதனால் திலகாவை அங்கே இறக்கி விட்டுவிட்டு தன் ஆபீஸிற்கு போய் மாத வாடகைக்கு அவள் எடுத்திருக்கும் நிறுத்தும் இடத்தில் காரை நிறுத்தி வைப்பான். வைத்திய பரிசோதனைக்கு பின் அவள் கணவனை தொலைபேசியில் கூப்பிட்டு விட்டு கீழே வந்து காத்திருந்தாள். அவன் மீண்டும் வந்து கூட்டிக் கொண்டு போவான். இது ஏற்பாடு. அம்கேனி சாலைக்குள் கார் புகுந்த போது அவள் கணவன் கையை மெல்லத் தொட்டாள். 1 நிமிஷம் இங்கே நிறுத்துறீங்களாங்க? காரிலிருந்து இறங்கி செருப்புகளை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு கோவிலுக்கு விரைந்தாள். யாரோ புதிதாக காரை வாங்கியிருந்தவர் காரை வழியில் நிறுத்தியிருந்தார். கோவில் பூசாரி பரங்கிக்காய் மீது சூடத்தை ஏற்றி வைத்துவிட்டு அத்துடன் காரை வலம் வந்து கொண்டிருந்தார். அவளை கண்டதும் லேசாக முறுவளித்தார். தீபாராதனை செய்யணுமா? கொஞ்சம் இருங்க. இல்லைங்க, சும்மா கொஞ்சம் துண்ணூறு எடுத்துட்டு போக வந்தேன். அவள் சொல்லிக்கொண்டே சன்னதி ஹாலுக்குள் நுழைந்தாள். உள்ளங்கையில் அடக்கியிருந்த சில்லறைகளை உண்டியலில் போட்டாள். மடலில் இருந்த விபூதியை கையில் அள்ளிக்கொண்டு புறப்பட்டாள். தனது நெற்றியில் சிறிது வைத்துக்கொண்டு அவசரமாக காரில் ஏறி உட்கார்ந்திருந்தவளை குறும்புடன் பார்த்தான் அவன். என்ன வரம் கேட்ட? பொண்ணா இல்ல ஆனா? உங்களை போல ஒரு ஆம்பளை பிள்ளை முதல்லங்க, பிறகு என்ன போல ஒரு பொண்ணு, 2 போதுங்க. சிரித்தபடி கையில் இருந்த விபூதியை அவன் நெற்றியில் வைத்து களைத்திருந்த அவளது முடியை கோதினாள். இன்னும் 15 நிமிஷம்தான் இருக்கு. அந்த பறக்கி உன் மேல எரிஞ்சு விழுவா. கிளம்பலாமா? கேட்டபடி காரை கிளப்பினான். டாக்டர் சார்ஜ் மில்லர் அண்ட் பார்ட்னரின் பரிசோதனை அறை தங்க கோபுரம் என்ற அந்த கட்டடத்தின் 22வது மாடியில் இருந்தது. அதை அடைய பல லிப்டுகள் இருந்தன. அதில் ஏறி திலகா புறப்பட்டாள். சர் என்று உயர்ந்த லிப்ட் அங்கங்கே மனிதர்களை தள்ளியும் ஈர்த்தும் சென்று 22ஆம் மாடியை அடைந்ததும் எல்லோரையும் வெளியே கொட்டியது. நடைவழியில் ஒரே மூச்சாக நடந்து அவள் மில்லரின் இடத்தை அடைந்தாள். கண்ணாடி கதவை திறந்து கொண்டு நின்ற அவளை அந்த ரிசப்ஷன் சிடுமூஞ்சி நிமிர்ந்து பார்த்தாள். ஓ, மிஸ்ஸஸ் மனோகர் தானே நீங்க? சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. இப்படி இந்த பக்கம் வர்றீங்களா? டாக்டர் உங்களை தங்களோட அறையில பார்க்க விரும்புறாரு. அவள் கையில் ஒரு கனமான ஃபைலை தூக்கி கொடுத்து நெட்டித்தள்ளாத குறையாக இடது பக்கம் இருந்த பெரிய அறைக்குள் அனுப்பினாள். சாதாரண ரிசப்ஷனிஸ்ட் பரிசோதனை அறைக்குதான் அனுப்பியிருக்க வேண்டும் அவளை. ஆனா ஏன் இங்க? திலகாவின் மனத்திலே ஒரு உறுத்தல். உட்காருங்க மிஸ்ஸஸ் மனோகர், இந்த புடவை உங்களுக்கு மிக நேர்த்தியா இருக்குது. நீங்க ஒரு அழகான பொண்ணுதான். பல புகழ் உரைகளுடன் அவளை உட்கார உபசரித்த வைத்தியர் ஒரு வகையில் குடும்ப நண்பர் என்ற உரிமை உடையவரே. முகம் சிவந்தவள் தேங்க்யூ டாக்டர்
என்றாள். இந்த பூர்வ பீடிகை எல்லாம் அவருக்கு கைவந்த கலை என்பது அவளுக்கு தெரியும். எத்தகைய வெடிகுண்ட தூக்கி போட போறாரோ தெரியலையே என்ற கவலை அவளுக்கு. கீழே இறங்கி வந்தாள். ஒரு பெரிய மாடி கட்டிடத்தை சுற்றி மெல்ல நடந்து அடுத்தபடியாக நேர்கோடாக ஓடிய வெஸ்ட் ஸ்ட்ரீட் என்ற தெருவில் கணவன் குறிப்பிட்டிருந்த அந்த பெரிய சூப்பர் மார்க்கெட்டின் வாயிலில் வந்து நின்றாள். டர்பனில் அப்போது குளிர்காலத்தின் ஆரம்பம். பளிச்சென்று வீசிய சூரியனின் வெப்பம் குளிரை வாரிக்கொண்டு வந்து மோதிய கடற்காற்றின் அலையைப் போல வீசியது. தெருவின் ஆரம்பத்தில் அவனது கார் ஒரு வளைவில் இருந்து திரும்பி உள்ளே புகுவதை கண்டு கொண்டு விட்டாள். அவள் நெஞ்சு பக்பக்கென்று அடித்து கொண்டது. அவளையும் மீறி முத்தாக கன்னத்திலே உருண்ட கண்ணீரை சட்டென்று விரலால் தட்டிவிட்டு கொண்டாள். முன்னாள் கார்கள் பின்னால் கார்கள் என்ற அணைப்பு வரிசையில் மெல்ல ஓட்டிக்கொண்டு வந்த மனோகரன் போக்குவரத்து தேக்கத்தை உண்டாக்கும் அளவு அதிக நேரம் நிற்க முடியாது. அவளை கண்டதுமே அவன் இடது கையால் சட்டென்று கதவை முன்னே திறந்தான். வண்டிக்குள் அவளும் சட்டென்று ஏறி அமர்ந்து கதவை சாத்திக் கொண்டாள். நெரிசலாக இருந்த போக்குவரத்தை தாண்டி அவன் கடற்கரை ஓரமாக வண்டியை செலுத்திய போதுதான் பேசினான். டாக்டர் என்ன சொன்னாரு? கேட்டுக்கொண்டே ஓரத்தில் கார்களுக்கு என்று கோடிட்ட ஒரு பகுதியில் வண்டியை நிறுத்தினான். துறைமுகத்தில் இடமில்லாது நடுக்கடலில் நங்கூரம் பாய்ச்சிக் கொண்டு வரிசையாக நின்ற கப்பல்களை வெறித்தபடி இருந்தாள் அவள். திலகா, டாக்டர் என்ன சொன்னாரு? மெல்ல அவளது தோளை தொட்டு தன் அருகே இழுத்து கொண்ட போது அவள் துயரம் விம்மலாக வெடித்தன. மனு, என்ன சொல்றதுனே தெரியல. நான் ரொம்ப துரதிருஷ்டம் பிடிச்சவ, விக்கினாள் அவள். சவாரி ஷர்ட்டின் பைக்குள்ளே கையை விட்டு சுத்தமாக மடித்து அவளுக்காக வைத்திருந்த கைக்குட்டையை எடுத்தான். அருவியாக கன்னங்களில் வழிந்த அவளது கண்ணீரை மெல்ல துடைத்து விட்டான். திலகா, என்ன ஆச்சு? டாக்டர் என்ன சொன்னாருன்னு முழுசா சொல்ல. அவனது மார்பிலே தலையை சாய்த்து கொண்ட திலகாவின் அழுகை இன்னமும் அடங்கவில்லை. நான் ஒன்றும் கர்ப்பமாலாம் இல்லையா, குழந்தை வேணுங்கிற ஆசையில இயற்கை நியதி தாமதமாக்கிருச்சான். எனக்கு குழந்தை பிறக்கவே வாய்ப்பில்லாதபடி உடம்புல கோளாறு இருக்குதாங்க. இப்போது அவள் வாயை விட்டு குலுங்கி அழுதாள். நீ நல்லா அவர்கிட்ட கேட்டு என்ன கோளாறுன்னு மனசு விட்டு பேசி தெரிஞ்சிட்டு இருக்கலாமே. அவர் நம்ம குடும்ப டாக்டர் தானே, உனக்கு பேச என்ன பயம்? மறுபடியும் கைக்குட்டையால் அவளது கண்ணீரை துடைத்து களைந்து விட்ட நெற்றி கூந்தலை மெல்ல ஒதுக்கிவிட்டான். ஏதோ பிறவி கோளாறா, அதை உண்மையே செய்ய முடியாதா? நான்சென்ஸ். இப்பெல்லாம் அறுவை சிகிச்சையில பல அற்புதங்கள் செய்யறாங்க. உடம்பு உறுப்புகளை எல்லாம் மாத்தி வச்சிடுறாங்க. நம்ம கிரீஸ் இருக்கான்ல, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வெற்றி காணலையா என்ன? ஏதாவது மார்க்கம் இல்லாமலா போகும் சொல்லு? நான் நல்லா கேட்டுட்டேன். டாக்டர் முடிவாவே சொல்லிட்டாரு, எந்த விதமான சிகிச்சையும் கிடையாதான். ஏங்க, குழந்தை இல்லைன்னு போயிட்டா உங்களுக்கு 4ஆம் வட்டத்தில் என் மேலே பிடிப்பு ஆசையெல்லாம் குறைஞ்சு போயிடுமா என்ன? என்னோட வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு அழுத்து போயிடுமா? சொல்லிருங்கங்க. அவனது தோளை பற்றி கொண்டு தழுதழுத்தாள். நீ என்ன கேட்க நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா புரியுது. குழந்தை பிறக்கலையேன்னு உன்னை என்னை விவாகரத்து பண்ணிட்டு வேற யாரையாவது கட்டிப்பெண் தானே கவலைப்படுற? திலகா, எங்கே உன் கையை கட்டு பாப்போம் என்று கூறி அவளது வலது கையை பற்றி கொண்டான். சத்தியமா சொல்றேன், உன்னை தவிர இந்த மனசுல யாருக்குமே இடம் கிடையாது. குழந்தை இல்லையேங்கிற பிரச்சனை எல்லாம் நம்மளை பிரிச்சிட முடியாது. ஒன்னே ஒண்ணுதான் நம்மளை பிரிக்க முடியும், அதான் சாவு. ஏங்க அப்படி பேசுறீங்க? கேட்க கூட எனக்கு பயமா இருக்கு. நீங்க இல்லாம என்னால இந்த உலகத்துல வாழவே முடியாதுங்க. நீங்க தான் நான் தான் நீங்கன்னு மனசை அப்படி ஒன்னாக்கி வச்சுட்டேங்க. மறுபடியும் அவள் கண்ணீர் உகுந்தாள். திலகா, நீ அப்படி நினைச்சா இப்படி அழமாட்டியே. என்ன பாரு, இந்த செய்தியை கேட்டு நான் துளி கூட அதிர்ச்சி அடையல. அவ்வளவுதான் நம்ம கொடுப்பனைன்னு அதை கேட்ட மறு வினாடியே மனசுல இருந்து ஒதுக்கிட்டேன். வா, வீட்டுக்கு கிளம்பலாமா? ஆஃபீஸில் எனக்கு ரொம்ப வேலை கிடக்கு. அங்கே அம்மா கிட்ட நீ எதுவும் பேச வேணாம், நான் சொல்லிக்கிறேன் என்ன? வீட்டிற்கு வந்தவுடன் படுக்கை அறைக்குள் சென்று வேகமாக புடவைகளை களைந்து விட்டு கை கால்களை கழுவிக்கொண்டாள். ட்ரெஸ்ஸிங் கவுனை உள்ளாடை மீது திரித்து கொண்டு தொப்பென்று படுக்கை மீது விழுந்தாள். அவளால் நம்ப முடியவில்லை. டாக்டர் சொன்னது பொய்யா போகக்கூடாதா? கட்டுப்படுத்த முடியாமல் தலையணை நனைய அவள் அழுது கொண்டிருந்தாள். சிறிது பொழுதில் கார் வெளியே புறப்படும் சப்தம் கேட்டது. அறைக்குள்ளே தலையை விட்டு எட்டி பார்த்த பாஞ்சாலிக்கு மகன் உண்மையை சொல்லிவிட்டிருந்தான். படுக்கையில் துவண்டு கிடந்த திலகாவிடம் அவள் குத்தி குதிரி எதையும் கேட்க விரும்பவில்லை. ஆனாலும் மனம் கனத்தது. இத்தனை பணங்காசு இருக்கு, இதை அனுபவிக்க வீட்டில் ஒரு புள்ள இருக்காதாமே. பெருமூச்செறிந்தாள் அவள். திலகாவை வீட்டில் விட்டுவிட்டு ஆபீஸிற்கு வந்தான். ஆபீஸில் அந்த ஆப்பிரிக்க வேலையால் தவிர அப்போது யாரும் இருக்கவில்லை. அது பகல் உணவு நேரம்.
அவனையும் அனுப்பிவிட்டு கையை கழுவிக்கொண்டு சாப்பிட மேஜை அருகே உட்கார்ந்தான். பசிக்கவில்லை. ஆனாலும் எதையாவது கடித்து விழுங்கிக் கொண்டிருக்க வேண்டும் போன்றதொரு இனம் புரியா குழப்பம். திலகா காலையில் கட்டி கொடுத்தனுப்பிய லஞ்ச் மேஜையின் மீது ஒரு பக்கம் பிரம்பு கூடைக்குள் இருந்தது. திலகாவின் காரியங்கள் கச்சிதமாகவும் சுத்தமாகவும் இருக்கும். சமையல் அறையையும் வீட்டையும் துடைத்து சுவரும் தரையும் பளபளக்க கோவிலைப் போல் வைத்துக் கொண்டிருப்பாள். விடியற்காலையில் அவனுக்கு முன்னதாகவே எழுந்து விடுவாள். உடனடியாக குளித்துவிட்டு பெட்டி போட்ட ரவிக்கையும் புடவையும் அணிந்து கொண்டு பளிச்சென்று நெற்றியில் குங்குமத்துடன் வீட்டின் பின் தாழ்வாரத்திற்கு போவாள். அவளுக்காகவே அவன் அங்கே ஒரு சிறு தடுப்பு போட்டு ஒரு பூஜை அறையை கட்டி கொடுத்திருந்தான். தோட்டத்திலே அவளே பயிர் செய்து காத்து வந்த மேரிகோல்ட் பூக்களை எடுத்து சாமிக்கு அணிவிப்பாள். கடவுளரின் படங்களுக்கு கீழே விழுந்து கும்பிட்டு விட்டுதான் சமையலறைக்கு வருவாள். அவன் எழுந்து குளித்து உடுத்தி கொண்டு கிளம்பும் முன் சாப்பாட்டு அறை மேஜை மீது சுத்தமான விரிப்பை போட்டு வைப்பாள். அதில் அவனது தட்டுகள், கத்தி, முள், ரொட்டி, வெண்ணெய் எல்லாம் தயாராக இருக்கும். காலை 7:30 மணிக்கு அவன் கிளம்பியாக வேண்டும். எல்லா அலுவலகங்களும் காலை 8 மணி அளவில் இயங்கத் தொடங்கிவிடும். காரை கார் ஷெட்டிலிருந்து எடுக்கும் முன் அவனது பிரீஃப் கேஸ், பகல் உணவு கொண்ட அந்த பிரம்பு கூடை எல்லாவற்றையும் கொண்டு வந்து பின்னாசனத்தில் தயாராக வைத்திருப்பாள். அவனது தேவைகளை கவனித்துச் செய்வதில் எத்தனை ஆர்வம், அவளுக்குதான் எத்தனை சுறுசுறுப்பு. பிரம்பு கூடையை அருகே இழுத்து கொண்டு மேலே மூடியிருந்த மெல்லிய கொசுவளை விரிப்பை எடுத்து அப்பால் வைத்தான். உள்ளே ஒரு சிறு பிளாஸ்கில் அளவோடு பால் கலந்த சர்க்கரை போடாத தேநீர், இன்னொரு பிளாஸ்டிக் டப்பாவில் அவனுக்கு பிடித்த சாண்ட்விச்கள். என்னவோ சிந்தனையுடன் சாண்ட்விச்சை கடித்தான். நாக்கை நெருப்பு சுட்டது போன்ற ஊசி மிளகாயின் காரம். ஒரு கணம் பொறி தட்டிவிட்டது. அத்துடன் உள்ளத்திலும் ஒரு சிறு சிந்தனை பொறி. பாதி கடித்த சாண்ட்விச்சை குப்பை கூடையில் போட்டுவிட்டு டப்பாவை அவசரமாக மூடினான். பிளாஸ்கில் இருந்த தேநீரை கோப்பையில் ஊற்றி வாயிற்குள் பரவிய காரம் போக அவசரமாக சூட்டோடு குடித்தான். வாயை துடைத்து கொண்டு போனின் எண்களை வேகமாக சுழற்றினான். டாக்டர் ஜார்ஜ் மில்லர் அண்ட் பார்ட்னர். மறுபக்கம் அந்த சிடுமூஞ்சியின் சீரல். லஞ்ச் நேரத்தில் எவன் வந்து பிராணனை வாங்குகிறான் என்ற எரிச்சல். ஹலோ, மனோகரன் பேசுகிறேன். டாக்டர் மில்லர்கிட்ட அவசரமாக தொடர்பு கொள்ளணுமே. அவருக்கு இது ஓய்வு நேரம். இருங்க, கனெக்ஷன் கொடுக்குறேன். அரை மனதுடன் உருமினாள் அவள். மிஸ்டர் மனோகர், உங்கள் மனைவி வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் விவரமாக சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஐ எம் சாரி, உங்களுக்கு எந்த விதமான சிகிச்சையும் அளிக்க முடியாது. என்ன சொல்கிறீங்க டாக்டர்? மிஸ்ஸஸ் மனோகர் ஆரோக்கியமான இளம் வயதுடைய பொண்ணு தான். அவங்க உடம்புல எந்தவித கோளாறும் இல்லை. எல்லா சோதனைகளும் செஞ்சு பார்த்தாச்சு. எல்லாம் திருப்தியாக இருக்குது. மனோகரனின் நெஞ்சை கல் அமுக்குவது போன்ற ஒரு இறுக்கம். விளக்கமாக சொல்ல முடியுமா? தடுமாறினான். உங்களுடைய உடம்புல தான் குறை இருக்குது. கரு அணுவுக்கு பலம் இல்லை. எண்ணிக்கைகளும் ரொம்ப குறைவு. சின்ன வயசில் உங்களுக்கு மம்ஸ்ன்னு ஏதாச்சும் வியாதி வந்திருக்கா? மனோகரனுக்கு நன்றாக ஞாபகம் இருந்தது. கல்லூரி பரீட்சையின் போது அத்தனை வயதிற்கு மேல் அவனுக்கு பொண்ணுக்கு வீங்கி வந்து அவன் மிகவும் வேதனைப்பட்டான். ஆமாம் டாக்டர், அதனால் ஏற்பட்ட கோளாறில் உங்களுக்கு குழந்தையே பிறக்க வாய்ப்பில்லைன்னு உங்களை பரிசோதிச்ச ஸ்பெஷலிஸ்ட் திட்டவட்டமாக கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. உங்களோட மனைவிட்ட அதை காட்டினேனே. வேறு சில யோசனைகள் கூட அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பியிருந்தேனே. மனோகரன் நெஞ்சு தீவிரமாக அடித்து கொண்டது. தொண்டையும் வாயும் காய்ந்து மரத்து போன உணர்வில் தவித்தான். உங்களை நேரில் ஒரு 10 நிமிஷம் பார்க்க வரலாமா டாக்டர்? அரை மணி நேரம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். உடனே வர முடியுமா? இதோ வரேன் டாக்டர். ரிசீவரை ஸ்டாண்டில் வைத்தான். ஒரு துண்டு காகிதத்தில் தான் அவசரமாக வெளியே வேலையாக போவதாக எழுதி ரிசப்ஷன் மேஜை மீது வைத்துவிட்டு வேகமாக லிஃப்டில் இறங்கினான். காரை எடுத்துக்கொண்டு போவதில் பயனில்லை. போலீஸ் தொந்தரவு கொடுப்பான். நடந்து சென்றால் 15 நிமிஷம்தான் ஆகும். குறுக்கே சந்துகளில் புகுந்து சென்றாலோ 10 நிமிடத்தில் போய்விடலாம். எண்ணிக்கொண்டே வேகமாக நடந்தான். அவன் உள்ளே சென்றபோது டாக்டர் மில்லர் கருப்பு காஃபியை உறிஞ்சி மெல்ல குடித்துக் கொண்டிருந்தார். அவர் பகல் உணவு ஒரு கோப்பை சர்க்கரை இல்லாத கருப்பு காஃபி, ஒரு ஆப்பிள். இதை மட்டுமே தின்றுவிட்டு இந்த கிழவன் இந்த வயதிலும் சுறுசுறுப்பா இருக்கிறாரே. வியப்புடன் அவரை பார்த்தான். காஃபி கொண்டு வர சொல்லட்டுமா? அவர் உபசரித்த போது, நோ தேங்க்ஸ் டாக்டர், இப்பதான் நானும் சாப்பிட்டுட்டு வர்றேன் கூறிக்கொண்டே எதிரே ஆசனத்தில் உட்கார்ந்தான். ஆப்பிளை கத்தியால் சீவி துண்டமிட்டபடி டாக்டர் பேசினார்.
உங்கள் உடம்புல ஜீவ அணுக்கள் குறைவாகவும் சத்தற்றதாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தையே பிறக்க முடியாத நிலை உருவாகி இருக்குது. இதை மருந்தாலேயோ அறுவை சிகிச்சையாலேயோ குணப்படுத்தவே முடியாது. குழந்தை வேணுங்கிற தாபம் இருந்தால் அதை நிவர்த்திக்க உங்கள் மனைவிட்ட ஏற்கனவே மார்க்கங்கள் சில சொல்லி அனுப்பியிருக்கிறேன். 2 பேரும் தீர கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தால் என்னால் உதவ முடியும். செயற்கை கருத்தரிப்பு முறை பற்றி உங்கள் மனைவிட்ட வெகு நேரமாக விரிவாக பேசிக்கிட்டு இருந்தேன். அதை செஞ்சு முடிக்கிறது அத்தனை சுலபம் இல்லை. இந்த நாட்டு நிறப்பிரச்சனையால் சில சிக்கல்கள் இருக்குது. அதை அவ்வளவு சுலபமாக நிறைவேற்ற முடியாததுனால தான் சொன்னேன். உங்கள் சகோதரனுக்கு 5 குழந்தைகள் இருக்குதான். அவரோட உடல் ஆரோக்கியமானதாக இருந்தால் இந்த முயற்சிக்கு உங்கள் குடும்பத்தினரிடமிருந்தே அணுக்களை எடுத்து செயற்கை கருத்தரிப்பு செஞ்சுக்கலான்ங்கிற யோசனை தான் என்னோட யோசனை. கேட்பதற்கு கூட அவனுக்கு என்னவோ போலிருந்தது. தலையை அசைத்தான். நீங்கள் சொல்கிறத பற்றி சிந்திக்கிறேன் டாக்டர் என்று கூறிவிட்டு எழுந்து வெளியே வந்தான். ஆஃபீஸில் அவனுக்கு வேலையை ஓடவில்லை. இந்த திலகா என் கதையை அப்படியே மாற்றி சொன்னா ஏன்? தனக்குள்ளே குழம்பிக் கொண்டிருந்தான். 5 மணி ஆனதாலே ஆபீஸ் மூடப்பட்டது. அனைவரும் கிளம்பிவிட்டனர். முகத்தை கழுவி துண்டாய் துடைத்து கொண்டு தலையை வாரிக்கொள்ள வாஷ்பேஷின் மேலிருந்த கண்ணாடியை அவன் பார்த்தபோது அவன் முகம் பேயறைந்தது போல் காணப்பட்டது. பிரச்சனை அவ மேல இல்ல மடையா, நீதான் ஒரு குழந்தைய பெத்துக்க தகுதி இல்லாதவனா போயிட்ட, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. அவனது உருவம் விஷமமாக சிரிப்பது போன்றதொரு பிரமிப்பில் அதிர்ந்து போனான். வேகமாக முடியை சீவி சீராக்கி கொண்டு தொலைபேசி எண்களை சுழற்றினான். திலகா, இன்னைக்கு நம்ம 2 பேரும் வெளியே பாரடைஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட போகிறோம். அதுக்கு பின்னாடி டிரைவிங் தியேட்டரில் ஒரு தமிழ் படம் பார்க்க போகிறோம். அம்மா கிட்ட சொல்லிவிடு, நீ தயாராகிரு. என்ன? அவங்களையும் கூட்டிகிட்டு போனாக்க என்னங்க? திலகா, நம்ம 2 பேர் மட்டும்தான் போகிறோம். ரெடியாக இருந்தால் மட்டும் போதும். என்ன? நம்ம 2 பேருமா போக போகிறோன்னு சொன்னால் அம்மா புரிஞ்சுப்பாங்க. தனியாக இருக்க அவங்களுக்கு பயமாக இருந்தால் பக்கத்து வீட்டு தீனாவை விருந்தாளி அறையில் வந்து படுத்துக்க சொல்லு. நாயை அவளுத்து வீட்டுக்குள்ளே நடையில் விட்டுட்டு வைக்க சொல்லு. சீக்கிரமே நம்ம திரும்பிடுவோம். அவங்க ஒன்றும் பயப்பட மாட்டாங்க. இன்னைக்கு படம் பார்த்தே ஆகணுங்களா? ஆமாம், அது உனக்கு பிடிச்ச படம், அதனால தான். வெகு நேரம் அழுது விட்டிருந்தாள் போல் அவளது முகம் லேசாக உப்பி கண் இமை ஓரங்கள் சிவந்திருந்தன. அவன் வருவதற்குள் அவள் தயாராகி விட்டிருந்தாள். சிவப்பு மேக்ஸி அணிந்து கொண்டு முடியை பரவலாக இடைவரை தொங்கவிட்டு கொண்டிருந்தாள். லேசாக வெளியே குளிர் வீசிக் கொண்டிருந்தது. கையில் மெல்லியதான ஒரு கம்பளி ஜெர்சியையும் தயாராக வைத்து கொண்டு நின்றாள். உள்ளே ஓடி தன் உடையை விரைவில் மாற்றிக்கொண்டு கம்பளி ஸ்வெட்டருடன் அவன் காரில் ஏறிக்கொண்டான். பாரடைஸ் ரெஸ்டாரண்டில் சாப்பிட அவளுக்கு எதுவுமே இருக்கவில்லை. அவன் பிறந்த வீட்டில் அவளது பெற்றோர்கள் சைவ உணவிற்கு பழகிவிட்டிருந்தனர். புகுந்த வீட்டில் மாமியார் கடும் சைவ விரதக்காரி. மனோகரன் அப்போதைக்கப்போது மீனும் கறியும் சாப்பிடுவதுண்டு. வெளியே ஹோட்டல்களிலும் நண்பர்களின் வீடுகளிலும் தான் அவைகள் கிடைக்கும். ஆனால் இன்று அவனுக்கு அவைகள் எதிலும் பிடித்தம் இருக்கவில்லை. ரைஸ் அண்ட் வெஜிடபிள் கறி சாலட் அண்ட் யோகட் என்று வெயிட்டரிடம் உத்தரவிட்டுவிட்டு அவளை ஏற இறங்க பார்த்தான். இந்த மேக்ஸி உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? தேங்க்யூங்க. அவள் வார்த்தைகள் பெருமூச்சுடன் கலந்து வெளிப்பட்டது. மேஜை மேலிருந்த தட்டுகளையே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். தலையை நிமிர்த்தி கணவனை பார்த்தால் அழுது விடுவாள் போன்று நெஞ்சில் துயர சுமை. அதற்கு பின்னர் டிரைவிங் தியேட்டரில் காட்டிய அந்த படத்தை அவர்கள் பார்த்தனர். திரையில் கண்ட அந்த கோமாளித்தனத்தை கண்டு கண்ணு குழிய சிரித்தாள். விழுந்து விழுந்து சிரித்தாள். அப்பாடா என்று நிம்மதியாக மூச்சு விட்டான் மனோகரன். படம் முடிந்தது. காரை அவன் வெளியே செலுத்திக் கொண்டு நெடுஞ்சாலைக்குள் நுழையும் வரை அவள் படத்தை பற்றியே நினைத்து சிரித்து கொண்டிருந்தாள். பச்சிலங்குழந்தை போன்ற அவளது கபடமற்ற முகத்தை பார்த்த மனோகரன் நெஞ்சில் முள் குத்துவது போன்றதொரு வேதனை. என்னங்க, வீட்டுக்கு போற நினைப்பே இல்லையா? மணி இப்ப என்ன ஆகுது தெரியுமா? இன்னும் இரவு இளமையாத்தானே இருக்கு, அதுக்குள்ள வீட்டுக்கு ஏன் ஓடணும்? பேசிக்கொண்டே வண்டியை அந்த விஸ்தாரமான தெருவின் ஓரத்தில் ஒரு பெரிய கடை அருகே கோடிட்ட இடத்தில் நிறுத்தினான். கடை முன்னால் இருந்த கண்ணாடி அடைப்பிற்குள்ளே விலைப்பட்டியலுடன் ஆடைகளையும் நகைகளையும் பொம்மைகள் மீது பதிய விட்டிருந்தனர் கடைக்காரர்கள். விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம், இறங்கி வரியா கேட்டான் அவன். வேணாங்க, காருக்குள்ளே நல்லா தானே இருக்கு, வெளியே ஒரே குளிரா இருக்கு என்றாள் அவள். ஜெர்சியை இழுத்து கழுத்து வரை மூடிக்கொண்டாள். சிறிது நேரம் மௌனமாக இருந்தான் அவன். நடைபாதையில் தன் தந்தையின் கரத்தை பிடித்தபடி தத்திக்கொண்டு நடைபெயின்று கொண்டிருந்த ஒரு வெள்ளைக்கார குழந்தையின் மீது அவள் பார்வை ஊர்வதை கவனித்தான். திலகா, திடுக்கிட்டு அவள் திரும்பினாள். நீ ஏன் என்கிட்ட பொய் சொன்ன? பொய்யா? என்ன சொல்றீங்க?
அவள் குரல் பயத்தில் உறைந்தது. டாக்டர் மில்லர் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. என்னுடைய உடல்ல உள்ள கோளாறுகள் தான் குழந்தை இல்லாததற்கு காரணமா? நீ ஏன் கதையை மாத்தின? நமக்குள்ள இப்படி ஒரு பொய் தேவையா? டாக்டர் சொன்னதை கேட்டு நானே அதிர்ந்து போயிட்டேங்க. உங்ககிட்ட தான் ஊனம் இருக்கிற உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப மனநொந்து போயிடுவீங்க. அதிர்ச்சியும் வேதனையுமா நீங்கள் துன்பப்படுறதை என்னால் பார்க்க கூட சகிக்காது. அதோட விஷயம் முடிஞ்சிட்டா கூட நான் பொறுத்துக்குவேனே. உங்கள் உறவுக்காரங்க காதில் உண்மை விழுந்துச்சுன்னா அவங்க உங்களை ஏளனமாக பார்க்குறத என்னால் தாங்கிக்கவே முடியாது. என்னைய வேணும்னா அவங்க மலடின்னு கூப்பிடட்டும். அதனால தான் நான் அப்படி மாற்றி சொன்னேன். பெரிய புத்திசாலினி. எனக்கு அந்த டாக்டரை கேட்க எத்தனை நேரம் பிடிக்கும் சொல்லு? உங்களுக்கு தெரியுமா, நான் படுக்கை அறையில் தூங்குறேன்னு நினச்சிக்கிட்ட அத்தை உடனே உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. இத்தனை நேரம் அதை அண்ணி வழியாக உங்கள் அக்காவுக்கு எட்டியிருக்கும். உங்கள் அக்காவுக்கு தான் என்னை எப்போவுமே பிடிக்காது. தன்னோட மகளை நீங்கள் கட்டிக்கலைன்னு அவங்களுக்கு என் மேலே ரொம்ப காட்டும். ஊரே உன்னைய மல்லடின்னு ஏளனமாக பேசுகிறத கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமாக்கும்? பின்ன உங்களை பிள்ளை பெற்றுக்க துப்புள்ளாதவன்னு பேசுனா அதை கேட்டுட்டு சும்மா இருக்கணுமாண்ணா? சரி, இப்போ இன்னொரு கேள்வி கேட்க போகிறேன். குழந்தைன்னா உனக்கு ரொம்ப ஆசையாச்சே. இப்படி காலம் மூச்சிடும் மல்லடியா எனக்காக இருந்துட போறியா என்ன? இதில் என்ன கேள்வி இருக்குது? டாக்டர் இன்னொரு யோசனை சொன்னாரே, அதை பற்றியும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தியா? உங்களுக்கு இதை பற்றி பேசக்கூட அசிங்கமாக இல்லைங்க? என்னதான் வெள்ளைக்கார நடுவில் நம்ம வாழ்ந்துட்டு வந்தாலும் அவங்களாட்ட உடுத்திக்கிட்டு இங்கிலீஷையே பேசிக்கிட்டு இருந்தாலும் நம்ம வெள்ளைக்காரர்கள் ஆகிட மாட்டோங்க. அவங்களுக்கு சரின்னு படுற சில கொள்கைகள் நம்ம மனசுக்கு முரணா தப்பாக தோணும். பல காலமாக நம்ம ரத்தத்திலே ஊறிப்போன சில பழக்க வழக்கங்கள் கொள்கைகளை எப்படி மாற்றிக்க முடியும்? உனக்கு செயற்கை கருத்தரிப்பு முறையில் நம்பிக்கை இல்லையா? வெளியில் யாருக்கும் தெரியாமல் இது டாக்டர் ரகசியமாக முடிச்சு கொடுப்பாரு. மறுபடியும் அதை பற்றி பேசாதீங்கங்க. எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அப்போ காலம் முச்சுடு எனக்காக மலடியாக இருந்துட தீர்மானிச்சிட்டியா என்ன? இதை பாருங்க, இந்த பேச்சை நீ பேசவே வேணாம். என்னையை பொறுத்தவரை நீங்கள் தான் என்னோட குழந்தை, நான் உங்களோட குழந்தை. அப்படி நினச்சிக்கிட்டே வாழ்வோம், அது போதும் நமக்கு. இத்தனை சொத்து சுகமெல்லாம் நமக்கு பின்னாடி யாருக்கு? உங்கள் பிரியப்படி ஒரு பகுதியை உங்கள் உறவினர்களுக்கு எழுதி வைங்க. மிச்சத்தை அநாத ஆசிரமம், பார்வையற்ற குழந்தைகளோட பள்ளிக்கூடம், கோவில், ஆஸ்பத்திரி, மாணவர்களுக்கு உபகார சம்பளம் இதுகளுக்கு விட்டுட்டு போனா போச்சு. வக்கீல் நீங்கள், உங்களுக்கு நான் சொல்லித்தரணுமா? திலகா, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலப்போ. உனக்கு ரொம்ப தாராளமான தழுதழுத்தான் மனோகரன். சட்டென்று காரின் முன் பக்கத்து இழுப்பறையை இழுத்தான். வீடு திரும்பும் போது வழியில் அவளுக்காக வாங்கி வைத்திருந்த சாக்லேட் கட்டியை எடுத்தான். இந்தா, உனக்கு பிடித்த பிட்டர் ஸ்வீட் சாக்லேட். உரையை பிரித்து கிழித்து சரிகைத்தாளை அப்புறப்படுத்தி வில்லைகளை ஒடித்து அவள் வாயில் கொஞ்சம் போட்டான். இனிப்போடு சிறிது லேசாக கசக்கும் அந்த சாக்லேட்டை அவள் ஆசையுடன் வாங்கி தின்பது வழக்கம். இனிப்பும் கசப்பும் சேர்ந்திருந்தாதான் வாழ்க்கையும் சுவையா இருக்குங்க. தத்துவம் பேசி சிரிப்பாள். அப்ப போலாமா? வாய் கொண்ட மட்டும் சாக்லேட்டை குதப்பி விழுங்கிக் கொண்டு கேட்டாள். இனிப்பும் கசப்பும் கலந்த வாழ்க்கை இல்ல திலகா. கசப்பு மட்டுமே தழும்பி வழியும் பயங்கரமான வெறுமையானதொரு வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போறேன். அது புரியாம உன்னையவே நீ ஏமாத்திக்கிறிய திலகா. தனக்குள்ளே குமுறினான் அவன். நாட்கள் நகர்ந்தன. அன்று அவனது பிறந்த நாள், ஞாயிற்றுக்கிழமை. அதை கொண்டாட திலகா தனது ஒரே நாத்தனார் யோகவதி குடும்பத்தையும் கொழுந்தன் சுப்பிரமணி குடும்பத்தையும் விருந்து சாப்பிட அழைத்து இருந்தாள். காலையிலேயே யோகவதி கையில் ஒரு ஷர்ட் பார்சலுடன் தன் கணவன் குழந்தைகளுடன் வந்து சேர்ந்து விட்டிருந்தாள். அவன் கணவன் நடேசு கடற்கரை ஓரத்திலே அமர்ந்திருக்கும் வெள்ளைக்காரர்களின் ஹோட்டல் ஒன்றில் மது விற்பனை பகுதியில் வேலை பார்த்து வந்தான். வாடிக்கைக்காரர்களுக்கு மதுவை விநியோகிப்பதுடன் நிறுத்தி கொள்ளாமல் தன்னையும் கவனித்துக் தொடங்கி மிடா குடிகாரனாகிவிட்டிருந்தான். குடித்து குட்டிச்சுவராகும் தன் கணவனை பற்றி யோகவதிக்கு கவலை. அவர்கள் வசித்த பழைய வீடு குரூப் ஏரியா சட்டத்தின் கீழ் வெள்ளைக்காரர்களின் பக்கம் போய்விட்டதனால் இந்தியருக்கு என்று ஒதுக்கப்பட்ட ஷார்ட்ஸ்வர்த்தில்தான் அவர்கள் வசிக்கும் வீடு கிடைத்தது. அந்த பகுதியில் வசித்த பெரும்பாலானவர்கள் தொழிலாளி வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். அண்ணனைப் போல பெரிய மனிதர்கள் வசிக்கும் ரிஸ்வாயர் ஹில்ஸ் என்ற இடத்தில் தங்களுக்கு வீடு அமையவில்லையே என்று உள்ளூர பெரும் ஏக்கம். தம்பியைப் போல் ஓவர் போர்டிலாவது ஒரு துண்டு நிலம் இருந்திருக்க கூடாதா? இப்பொழுது பணக்காரியாகி இருக்கலாமே என்ற ஆத்திரம். ஸ்டாங்கர் பக்கத்தில் கரும்பு காட்டருகே கட்டப்பட்டிருந்த ஒரு சிறு கோவிலுக்கு அர்ச்சகராக இருந்தவரின் பேத்திதான் திலகா. அவளுக்கு அடித்த அதிர்ஷ்டம் தன் மகளுக்கு கிட்டவில்லையே என்ற பொறாமை எல்லாமுமாக சேர்ந்து அவளுக்கு திலகாவை சிறிதும் பிடிக்கவே பிடிக்காது. தம்பியின் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் ஏதாவது பேசி குத்திக் கொண்டே இருப்பாள்.
இருப்பது ஒரே அக்கா. அவளை எப்படி ஒதுக்க முடியும்? மனோகரன் பற்களை கடித்து கொண்டு பொறுத்து கொண்டிருந்தான். திலகா அதை பெரிதாக்கி கணவனை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்க ஒப்பாது நாத்தியின் குத்தல் பேச்சுகளை காதில் வாங்கிக் கொள்வதே இல்லை. ரிஸ்வாயர் ஹில்ஸிலிருந்து அண்ணா சுப்பிரமணி தன் மனைவி மக்களுடன் தனது காரில் சிறிது நேரத்தில் வந்து இறங்கினான். அண்ணி சர்க்குணத்திற்கும் திலகாவை அவ்வளவாக பிடிக்காது. மனோகரன் தன் சகோதரியை கட்டிக்கொள்ளவில்லை என்ற குறை அவளுக்கு. சிவப்பு தோலை பார்த்துட்டு மயங்கிட்டான். கரும்பு காட்டு காட்டாம்பூச்சி அவ, காதலாம் கத்திரிக்காயா. மனோகரனது திருமணத்திற்கு அதிக எதிர்ப்பு தெரிவித்தவள் அவன் அண்ணி சர்க்குணந்தான். இப்பொழுது எல்லோரும் மனோகரன் வீட்டிலே விருந்து சாப்பிட கூடியிருந்தனர். குடித்து நாக்கு சுரணையற்று போயிருந்த நடேசுக்கு சாப்பாடு ருசிக்கவே இல்லை. இதெல்லாம் ஒரு விருந்தா? சிக்கன் ரோஸ்ட், ஃபிஷ் ஃப்ரை, பிரியாணி, கபாப் ஏதாச்சும் இருந்தா ஒரு கை பார்க்கலாம். கத்திரிக்காய் சாம்பார், வெண்டைக்காய் கறி, கிச்சடி சாதம், புதினா துவையல், அடத்து. மனசுக்குள்ளேயே திட்டிக்கொண்டு சாப்பாட்டை தட்டில் இங்குமங்கும் ஒதுக்கினான். பாயாசம் சாப்பிடுங்க நீ, திலகா ஆசையுடன் வைக்கப் போனாள். இது என்ன இப்படி பேஸ்ட் மாதிரி இருக்கு? இதெல்லாம் பாயாசமா? வேண்டுமென்றே பொடி வைத்தாள். சாப்பிட உட்கார்ந்திருந்த எல்லோரும் கொல்லென்று சிரித்தனர். மனோகரன் தாடை இறுகியது. அவன் மேஜை விரிப்பையை பார்த்தான். திலகா கேக்கு சுட்டுக்கிட்டு இருந்துச்சு, அதனால நான் தான் பாயாசம் காய்ச்சினேன். தண்ணியை குறைச்சி வச்சுட்டேன் போல, அதனால சவரிசி கூழ் போல கட்டிக்கிச்சு. வர வர எனக்கு கண்ணு சுத்தமாக போய்கிட்டு இருக்கு பாரு. கிழவி பாஞ்சாலி தடுமாறிக்கொண்டு மேஜை அருகே வந்து நின்றாள். சர்க்குணம் முகம் சிறுத்து போனாள். அதற்கு பின் அவர்களிடையே அமைதி நிலவியது. உணவுக்கு பின்னர் எச்சில் தட்டுகளை அப்புறப்படுத்திவிட்டு மேஜையை சுத்தப்படுத்தினாள் திலகா. மறுபடியும் அலமாரியிலிருந்து துவைத்து இஸ்திரி போட்ட இன்னொரு மேஜை விரிப்பை கொண்டு அதன் மீது போட்டாள். தேநீர் கோப்பைகளை அந்தந்த இடங்களில் கொண்டு வந்து வைத்தாள். பின்னர் மேஜை நடுவே தான் காலையிலிருந்து சுட்டு அலங்கரித்து தயாராக வைத்திருந்த பிறந்தநாள் கேக்கை தட்டுடன் தூக்கி கொண்டு வந்து வைத்தாள். உள்ளே இருந்து ஒரே ஒரு சிறு மெழுகுவத்தியை கொண்டு வந்து அது நடுவில் செருகி ஏற்றினாள். மனோகரன் புஷ் என்று வாயால் அதை ஊதி அணைத்துவிட்டு அருகிலிருந்த கத்தியை எடுத்து கேக்கை வெட்டினான். கூடியிருந்தவர்கள் கைத்தட்டி ஹாப்பி பர்த்டே பாடினார்கள். பின்னர் எல்லோருக்கும் கேக்கும் தேநீரும் பரிமாறப்பட்டன. மனோ, நீயே வருஷம் வருஷம் பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டே இருக்கிற, அது மட்டும் போதுமா? எப்போ உன் குழந்தையோட பிறந்தநாளை இந்த வீட்டில் நாம் கொண்டாட போகிறோம் சொல்லு? யோகவதி வேண்டுமென்றே ஆரம்பித்தாள். முகம் சிவக்க நெஞ்சு பதற மனோகரனை கடைக்கண்ணால் பார்த்த திலகா மௌனமாக காலியான கோப்பைகளை மரத்தட்டில் அடுக்கிக் கொண்டே உள்ளே சென்று விட்டாள். வைத்தியம் செஞ்சாலும் பிரயோசனப்படாதுன்ட்டாரு டாக்டர். நான் கூட பெருமாள் சாமிக்கு முடிப்பு எடுத்து வச்சேன், அவர் கூட கண்ணு திறந்து பார்க்கலையே. நம்ம கொடுப்பனா அவ்வளவுதான் போங்க. மாமியார் கிழவி ஓலமிட்டது திலகாவின் காதுகளில் கணீர் என்றுதான் கேட்டது. அநாத ஆசிரமம் மூலமாவது டாக்டர் பாக்கியம்மாள் மூலமாவது முயன்றா ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் இல்லையா? சர்க்குணம் கேட்டாள். தம்பி ஓடி ஓடி யாருக்கு சம்பாதிக்குது? வெளியில் தத்தெடுக்க பிரியமில்லாட்டி நம்ம உறவுக்காரங்க குழந்தை ஒன்றை எடுத்து வளர்த்துட்டா போச்சு. மனசு வச்சா வழியா இல்லை? யோகவதி காரமாக பேசினாள். பாத்திரங்களை பீங்கான் தொட்டிலில் கழுவிக்கொண்டிருந்த திலகாவின் கண்கள் கலங்கி போயின. நெஞ்சை வெடித்துவிடும் போன்ற துயரம். இவங்களை எல்லாரையும் கணவனோட பிறந்தநாள் விருந்துக்கு கூப்பிட்டதுக்கு இதுதான பரிசு? உள்ளம் குமைந்தாள். அன்று இரவு அவளுக்கு ஒரே அசதி. வீட்டு வேலைகள் அனைத்தையும் கவனித்த களைப்பு, மனதிலே ஏற்பட்ட துயரத்தின் சோர்வு. டெலிவிஷனில் செய்திகள் வரும் முன் அவள் எழுந்து படுக்க சென்று விட்டாள். மனோகரன் உள்ளே வந்தபோது அவள் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். மெல்லிய விளக்கொளியில் அவள் முகத்தை உற்று பார்த்து உள்ளம் கரைந்து போனான் அவன். அக்காவும் அண்ணியும் அவளை எப்படி கொத்தி குதிரை வேடிக்கை செஞ்சாங்க. இத்தோட விஷயம் நிற்க போறதில்லையே. யோகவதி அக்காவுக்கு வாய் வேற ஜாஸ்தி. நம்ம உறவுக்காரவங்கள்ட்ட எல்லாட்டையும் சொல்லி கிசுகிசுப்பா. யாருக்கு இத்தனை சொத்தையும் விட்டுட்டு போக போறான்னு தெரியலையேன்னு சொல்லி பல பேர் கவலைப்பட ஆரம்பிப்பாங்க. காதல்னு அந்த கரும்பு காட்டு பொண்ணு மேல மயங்கி விழுந்தா அது காய்க்காத மொட்டை மரமா நிக்குது. வம்புக்கார கிழவிகள் வாய் அழுக்க பேசுவார்கள். அண்ணனை தொலைபேசியில் கூப்பிட்டு கத்துனா, அக்காவுக்கு காரமா ஒரு கடிதம் எழுதி போட்டா என்ன நடக்கும்? திலகா விழித்து கொண்டு திரும்பினாள். என்னங்க, விளக்க போட்டுட்டு தூங்காம உட்காந்துருக்கீங்க, ஏதாச்சும் வேணுமா? ஒண்ணுமில்ல, நம்ம கல்யாணத்தை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன் திலகா. முதல்ல எங்க வீட்டுக்கு வந்தீங்களே, நினைப்பிருக்கா? அந்த முதல் தடவை உங்களை பார்த்ததுமே நான் முடிக்காது அவள் தன் முகத்தை அவன் தோள் மீது பதித்து கொண்டாள். நானும் தான் பார்த்ததுமே மனசை பறி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாக்கு போக்குகள் சொல்லிக்கிட்டு
எத்தனை தடவை அந்த கரும்பு காட்டுக்கு ஓடி வந்திருக்கேன் தெரியுமா? காந்தமா என்னை எப்படி ஈர்த்துட்ட? நானும் தான் ரோட்டில் போகிற பச்சை பென்ஸை எல்லாம் உங்களுடைய இதுன்னு நினச்சிக்கிட்டு எத்தனை வாட்டி ஓடி வந்து எட்டி பார்த்து ஏமாந்துருக்கேன் தெரியுமா? எனக்கு நீ உனக்கு நான் இருக்கும்போது இந்த உறவுக்காரங்க. இப்போ நேரம் என்ன ஆகுது தெரியுமா? சும்மா படுங்க. நாளைக்கு 30 கல் தூரம் இருக்கிற மேரிட்ஸ்பர்க்கு போகணும்னு சொன்னீங்கல்ல. 30 கிலோமீட்டர் தானே? அமெரிக்காவுக்கு போகிறாப்புல பேசுறியே. அவன் மெல்ல படுக்கையில் சாய்ந்தான். தன் மார்பின் மீது விழுந்த அவளது கரத்தை அன்புடன் லேசாக அழுத்தினான். திலகா, நல்லா தூங்குன என்ன? அவங்கெல்லாம் கிடக்குறாங்க. ஐ லவ் யூ என்ன ஆறுதல் சொன்னான். மறுநாள் காலை அவன் திலகாவை தன்னுடன் காரில் மேரிட்ஸ்பர்க் வரை வரும்படி வற்புறுத்தி அழைத்தான். போயிட்டு தான் வாயேன். மாமியார் பாஞ்சாலி உத்தரவு கொடுத்து விட்டாள். போகும்போது புதிய சாலை வழியாக வேகமாக வண்டியை ஓட்டினான். சில நிமிட நேரத்திலேயே ஊர் வந்துவிட்டது போன்ற பிரமிப்பு அவளுக்கு ஏற்பட்டது. வேலையை முடித்து கொண்டு திரும்பும் வழியில் ஒரு கேக்கும் ஜிஞ்சர் பியரும் வாங்கி அவளுக்கு கொடுத்து தானும் சாப்பிட்டான். வீட்டிற்கு திரும்பும் வழியில் 1000 ஹில்ஸ் பக்கம் விரைந்தனர். இந்த 1000 ஹில்ஸ் பள்ளத்தாக்குக்கு உன்னை ஏன் கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? என் மனசுல 1000 எண்ணங்கள் அலைப்பாயுது திலகா. நிம்மதியா இங்க உட்கார்ந்துட்டு நாம பேசி ஒரு முடிவுக்கு வந்தே ஆகணும். என்ன சொல்றீங்க? திலகா வியப்புடன் கேட்டாள். நேத்து அவங்கெல்லாம் உன்னை அப்படி குத்தி பேசுனது என் மனசை ரொம்ப பாடுபடுத்திடுச்சு. அண்ணிங்கிற மரியாதையை கூட விட்டுட்டு பட்டுன்னு பதில் சொல்லணும்னு துடிச்சேன். உனக்காக தான் நான் பொறுமையாவே இருந்தேன். சொல்லிட்டு போட்டோம், விட்டு தள்ளுங்களேன். இல்லை திலகா, எனக்கு ஒரு யோசனை. நாம ஏன் ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்க கூடாது? டாக்டர் பாக்கியத்துக்கிட்ட சொன்னா அந்த அம்மா கல்யாணம் ஆகாம தாயாயிட்ட கேஸுகளில் யாராவது பார்த்து பேசி நமக்கு ஒரு குழந்தை வாங்கி கொடுப்பாங்க. சட்டப்படி நாம அதை ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கலாம். இந்த ஊர்ல எத்தனை பேர் அப்படி குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்குறாங்க தெரியுமா? இது தெரிஞ்ச கதை தானே. வேணாங்க, அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நாளைக்கு வளர்ந்து பெருசானதும் யார் என்னோட அம்மா என்னோட அப்பா எங்கன்னு அந்த குழந்தை கேட்டா டாக்டர் பாக்கியம் குழந்தையத்தான் தத்தெடுக்க அனுமதிப்பாங்களே தவிர அந்த குழந்தையோட தாய் யாரு, எவன் மூலம் அவ தாயானா அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் சொல்ல மாட்டாங்கங்க. அது அவங்க வச்சு காப்பாற்ற வேண்டிய ரகசியம். வேண்டாங்க இந்த விஷ பரீட்சையெல்லாம். குழந்தை இல்லைன்னு நீ மனக்குறப்படக்கூடாதுன்னு ஆதங்கப்படுறேன் திலகா. மனு, மறுபடியும் சொல்றேன், குழந்தை இல்லைன்னு நான் இனி ஒருபோதும் குறைபட்டு கொள்ள போவதே இல்லை. வீட்டை கவனிக்கிறதுலையும் உங்களை கவனிக்கிறதுலையுமே என் பொழுது முக்கால்வாசியும் கழிஞ்சு போயிடும். மிச்ச பொழுதுல கோவிலுக்கு போறது, பார்வையற்ற குழந்தைகள் பள்ளிக்கு சேவை செய்யறதுன்னு என் காலத்தை நான் பயனுள்ளதா மாத்திக்க போறேன். இருட்ட போகுது, வாங்க. மூடு பனி வந்து மூடிக்கிட்டா காரை ஓட்ட கஷ்டப்படுவீங்க. எழுந்துறீங்க முதல்ல. அவன் கரத்தை பற்றி உசுப்பினாள். உண்மையா உன் மனசுல அந்த குறை இருக்காத திலகா? ஒரு காலத்துல குழந்தை வேணுங்கிற ஆசையெல்லாம் இருந்தது உண்மைதான். டாக்டர் முடிவை சொன்னதுமே நான் அதை உடனடியாக மறந்துட்டேங்க. நிச்சயமா, சத்தியமா. அவர்கள் அங்கிருந்து கிளம்பினார்கள். அதன் பின்னர் மனோகரன் முன்பை விட அவளிடம் மிகவும் பரிவுடன் நடந்து கொள்ளத் தொடங்கினான். முன்பெல்லாம் சனிக்கிழமை மாலை என்றால் ஏதாவது ஒரு கூட்டத்திற்கு தலைமை வகிக்க கிளம்பி விடுவான். இப்போது அவன் தனது வெளி அலுவல்களை குறைத்து கொள்ளத் தொடங்கினான். சாப்பிட்டானதும் அவள் பாத்திரங்களை பீங்கான் தொட்டியில் போட்டு கழுவி மேஜை மீது கவிழ்த்து கொண்டிருக்கும் போது கூட உதவ வந்து விடுவான். தவிர்க்க முடியாத ஒரு கூட்டம், அதில் அவன் பேசிதான் ஆக வேண்டும் என்று வந்துவிட்டால் மட்டும் கூடவே திலகாவையும் அழைத்து கொண்டு புறப்படுவான். திலகாவுக்கு அவனை பற்றி எப்பொழுதுமே ஒரு விஷயத்தில் மிகவும் பெருமையுண்டு. மேடை மீதேறி கனல் தெரிக்கும்படி ஆங்கிலத்தில் பேசி எந்த ஒரு பிரச்சனையையும் அக்குவேறு ஆணிவேராக பிரித்து பேய்த்தெடுத்து விடுவதில் அவன் அசகாய சூரன். மிஸ்டர் மனோகர், எப்படி பேசுனீங்க? வெள்ளையன்களை அசந்து போயிட்டாங்க என்று கூட்டத்தின் முடிவில் நண்பர்கள் வந்து கைக்குலுக்கி அவனை பாராட்டும் பொழுது அவள் மெய்சிலிர்த்து போவாள். ஒரு நாள் அந்த பெருமையிலும் ஒரு சிறு அதிர்ச்சி. அவனுடன் அவள் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு போயிருந்தாள். இன வேற்றுமையை தாக்கி தொழில் உலகில் நிற வேற்றுமையின் பாதிப்புகளை பற்றி உணர்ச்சி வசத்தில் காரசாரமாக பேசிவிட்டான் அவன். ஹாலுக்கு வெளியே வந்தபோதுதான் திலகா கவனித்தாள். ஊரிலேயே பிரசித்தி பெற்ற சிஐடி லெப்டினன்ட் முத்துமாணிக்கம் பற்களை காட்டி சிரித்தபடி பின்வரிசை நாற்காலியில் உட்கார்ந்திருந்தான். அவளுக்கு பகீர் என்ற உணர்வு. சிஐடி முத்துமாணிக்கத்தின் கண்டுபிடிப்பால் புரட்சி கொள்கைகள் கொண்ட பல இந்திய வாலிபர்கள் பயங்கரவாதிகள் என்ற முத்திரையுடன் கம்பி எண்ணிக் கொண்டிருந்தது உண்மை. இந்தாங்க, இந்த மாதிரி மீட்டிங்க்கெலாம் இனி நீங்க போக வேணாங்க. என்னைய கோளையாக்கி என் பேச்சுரிமையை பிடுங்கி வீட்டுக்குள்ளேயே அடைக்க பார்க்குறியா? அதுக்குல்ல, அந்த சிஐடி மாணிக்கத்தோட முகத்தை பார்த்தப்ப எனக்கு கவலையாயிடுச்சுங்க. திடீர்னு ஒரு நாள் ராத்திரி வந்து கதவை தட்டி
உங்களை போலீஸ் வண்டியில் அடிச்சுட்டு போயிடுவானோன்னு பயமாக இருக்கு. அப்புறம் கேஸ் நடந்து உங்களை ராபின் ஐலாண்டுக்கு பயங்கரவாதின்னு பட்டம் கட்டி அனுப்பிச்சிட்டா ஏன் கதி என்ன ஆகிறது? அப்படியெல்லாம் தீர விசாரிக்காம உடனே என்னைய ராபின் தீவுக்கெல்லாம் அனுப்பிச்சிடுவாங்களா என்ன? தக்க ஆதாரங்கள் தேவையில்லையா? கவலைப்படாத திலகா. அரசியலில் புகாம சமூக சேவையோட உங்கள் நடவடிக்கைகளை நிறுத்திக்க கூடாதா? அவள் பயந்தபடியே தான் நடந்தது. மறுநாள் காலை அவள் சாமான்கள் வாங்க தன் காரை ஓட்டிக்கொண்டு கடைத்தெருவுக்கு வந்திருந்தாள். கையில் கொஞ்சம் பணம் தட்டுப்பட்டது. உரிய இடத்தில் காரை நிறுத்திவிட்டு கணவனிடம் கொஞ்சம் பணம் கேட்டு வாங்கிக் கொள்ள அவனது ஆபீஸுக்கு வந்தாள். அறைக்கதவை தள்ளி மெல்ல திறந்து உள்ளே நுழைய முயன்ற போது பார்த்தாள். வாட்டம் சாட்டமானதொரு வெள்ளைக்காரன் கதவு பக்கம் முதுகை காட்டியபடி கணவனுக்கு எதிரே அமர்ந்து கொண்டிருந்தான். அறையிலிருந்த அத்தனை இரும்பு அலமாரிகளும் திறந்து கிடந்தன. மனைவியை மனோகரன் பார்த்து விட்டான். பலானவ வந்திருக்கான், நீ பின்னாடி வா. மெல்லிய குரலில் தமிழில் சொன்னான். அவள் புரிந்து கொண்டு விட்டாள். முதல் நாள் அவன் நிகழ்த்திய சொற்பொழிவின் விளைவு இது. செக்யூரிட்டி போலீஸ் அதிகாரிகள் அவனது அறையை பரிசோதித்துக் கொண்டிருந்தனர். இவன் ஒரு பயங்கரவாதியா, கம்யூனிஸ்டா, தொழிலாளிகளை கிளப்பி விடுற விஷமக்காரனா என்ற ஆராய்ச்சிக்கு தடயங்கள் தேடிக்கொண்டிருந்தனர். கடைத்தெருவில் சாமான்கள் வாங்கவே திலகாவுக்கு மனம் இருக்கவில்லை. பிற்பகல் உணவு நேரத்தின் போது மறுபடியும் அவள் பதற்றத்துடன் அவளது ஆபீஸிற்கு வந்தாள். மனோகரன் சாண்ட்விச்சை கடித்துக்கொண்டு தனியே அறையில் உட்கார்ந்திருந்தான். அவங்கெல்லாம் போயிட்டாங்களா? விசாரித்தபடி நாற்காலியில் எதிரே வந்து உட்கார்ந்தாள். பாதி கடித்து கொண்டிருந்த சாண்ட்விச்சை அவளிடம் நீட்டினான். சாப்பிடு, நீ கூட பசியா இருந்திருப்பல்ல, ரொம்ப பயந்து போயிருப்ப. சிரித்தான். தரை மீது பரப்பி கிடந்த ஃபைல்களை பார்த்தபடி சாண்ட்விச்சை கடித்து விழுங்கினாள். ஏதாவது தடயம் கிடைச்சிச்சா அவங்களுக்கு? ஒரே ஒரு தடயம்தான் கிடைச்சிச்சு. அவள் முகம் வெளிரடைந்து போய்விட்டது. திகைப்புடன் அவன் முகத்தை பார்த்தாள். உங்க தாத்தா வீட்டில இருந்து எனக்கு நீ எழுதியிருந்திய முதல் காதல் கடிதம் என் பிரத்யேக ஃபைல்ல பத்திரமா வச்சிருந்தேன். அதுதான் அவங்க கண்ணில் பட்டுச்சு. ஐயையோ, அதை எடுத்து படிச்சு பார்த்தாங்களா அவங்க? பார்த்தாங்க. என்ன மோசம் போச்சு? நிறத்தில் கருப்பாக இருந்தாலும் இந்தியர்களும் அவங்கள போலவே காதல், அன்பு அப்படிங்கிற உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டவங்க தான். அவங்களுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது. அவங்கெல்லாம் மிருகம் இல்லை, சாதாரண மனுஷங்க தான்னு புரிஞ்சுக்கிடட்டும்னு வேணும்னே அந்த ஃபைலை திறந்து அவங்க முன்னாலே எடுத்து வச்சேன். நீங்கள் ஆனாலும் படு மோசங்க. முகம் சிவந்து சினுங்கினாள் அவள். நீ ஏன் இங்கிலீஷில் அந்த காதல் கடுதாசியை எனக்கு எழுதுன? அது ஓன் தப்பு. சிரித்தான் அவன். உங்களுக்கு அப்பெல்லாம் தமிழ் சரியாக கூட பேச வராது, அதனால் ஆங்கிலத்தில் எழுதுன. அதை போய் பொய்யாக கோபித்து கொண்டாள் திலகா. தமிழ் எழுது படிக்க கற்றுக் கொடுத்த, கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட பழகி கொடுத்த, குடிப்பதை விட்டொழிக்க வற்புறுத்தி வெற்றியடைஞ்ச, சிகரெட்டையும் உனக்காக விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி அரசியல் கூட்டங்களை விட்டொழிக்க சொல்றியே, இது சரியா? அதிகமாக உரிமை பிரச்சனைகளை பற்றி தாக்கி பேச போய் அரசியல் வம்பில் சிக்கி நீங்கள் சிறைக்கு போயிட்டா ஏன் கதி? நிறைய பணம் இருக்குது, வீடு இருக்குது, கார்கள் இருக்குது, உனக்கு என்ன குறை? நீங்கள் இல்லாத குறைய இதுங்க எல்லாம் நிரப்பிடுமா என்ன? நமக்குள்ள மரணம் வந்து பிரிவு ஏற்பட்டா அப்போ என்ன செய்வ? அதெல்லாம் தவிர்க்க முடியாதுங்க. ஆண்டவன் செயல்னு அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்களோட வாழ்ந்த நினைவிலேயே ஒன்றி பொதுப்பணிகளை மனசை செலுத்தி காலத்தை ஓட்டிடுவேன். நீங்கள் என்ன செய்வீங்க? நீ மட்டும்தான் என்னை அத்தனை ஆழமாக நேசிக்கிறியா என்ன? நானும் தான் உன்னைய ரொம்ப காதலிக்கிறேன். அப்படி ஒரு பயங்கரம் நடந்துட்டா அவ்வளவுதான். அதுக்கு பின்னால் ஒரே மூச்சா நம்மளோட மக்களோட உரிமை போராட்ட கோதாவில் குதிச்சிடுவேன். அப்போ கூட நீ ஆவியாக வந்து என்னைய தடுத்து நிறுத்துவியா என்ன? கடகடவென்று சிரித்தான். நாம் ஏன் இப்படி கோணாமானான்னு பேசிக்கிட்டு இருக்கோம்? இந்த பேச்சை இத்தோட நிறுத்துங்களேன். ஏங்க, இன்னைக்கு பேப்பரை பார்த்தீங்களா? அவள் பேச்சை மாற்றினாள். காலையில் படிக்கிறதுக்கு நேரம் ஏது இருக்கு? லஞ்ச் டைம் போது தான் படிப்பேன். இப்போ நீ வந்துட்ட, இனி மாலை பேப்பரையும் சேர்த்து ராத்திரி தான் படிக்கணும். என்ன சமாச்சாரம்? சமூக சேவகி மிஸ்ஸஸ் ஹில்டா பார்க்கர் நிலைமை ரொம்ப மோசமாகிக்கிட்டு வருதாங்க. பாவம். வெள்ளைக்காரரா பிறந்தும் நிறத்திமிர் இல்லாம கருப்பு மக்களுக்காகவே காலம் முழுசும் சேவை செஞ்சவங்களாச்சே. நாடு முழுவதும் அவங்க பேருக்கு நல்லதொரு மதிப்பு உண்டே. தனக்கு பின்னாடி தன்னோட சொத்து முழுசையும் இந்தியர், கலப்பு வர்க்கத்தவர், ஆப்பிரிக்கர் அப்படின்னு இந்த 3 இன மக்களோட பள்ளிகளுக்கும் அநாத இல்லங்களுக்கும் ஆஸ்பத்திரிகளுக்கும்னு எழுதி வச்சிருக்காங்களா? எல்லாம் விவரமா சில நாட்களுக்கு முன்னாடியே பேப்பர்ல வந்துடுச்சு. ஆமா, அவங்க நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக்கிட்டு வருதான். அவங்களுக்கு இப்ப 68 வயசாகுதான். போன வருஷம் டர்பன் பெண்கள் சங்கத்துல அவங்களுக்கு அன்னைங்கிற பட்டம் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்களா? அதுக்குள்ள பாவம். அனுதாபப்பட்டாள் திலகா. இப்படிப்பட்ட நல்லவங்க நீடூழி காலம் வாழணும். நாட்டுக்கு அவங்களால பெருமை, மக்களுக்கு நன்மை.
அவங்களுக்கு போய் இருதய நோய் வந்து இருதயம் பலவீனப்பட்டு போயிடுச்சான். வாட்டப்பிட்டி இறக்கப்பட்டான் மனோகரன். நம்ம கிரீஸ் முதல்லையே அறுவை சிகிச்சை செய்த கேப்டூன் ஆஸ்பத்திரிக்கு விமானத்தில் எடுத்துட்டு போய் சேர்த்துடலான்னு யோசிச்சாங்களா. அங்கே இருக்கிற ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் டீமை இவங்களுக்கு மாற்ற இருதயம் பொருத்தி சிகிச்சை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க போக விரும்பலையா என்றான் வருத்தத்தோடு மனோகரன். ஏன் என்றாள் திலகா. நேட்டால பிறந்தவங்க, டர்பன் மக்களோட ஒன்றி போனவங்க, வாழ்ந்தவங்க இங்கே உயிர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. படித்தேன், இவங்க இப்படி பிடிவாதம் செய்கிறாங்களேன்னு வருத்தமாக இருந்துச்சு. இருதய மாற்று சிகிச்சை நம்ம ஊர் வென்வர்த் ஆஸ்பத்திரியிலையும் செய்ய முடியும். முன்னமே செஞ்சு பார்த்த விஷயந்தானே. கூட உதவி செய்ய 2 பெரிய நிபுணர்கள் கூட வந்திருக்காங்களா. பின்ன ஏன் தாமதிக்கிறாங்க? ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை அத்தனை சுலபமான காரியம் இல்லை. முதல்ல டோனர் கிடைக்கணுமே. குற்றுயிராக கிடக்கிற கேஸுகள் எத்தனையோ தினமும் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுது. ஆனால் அவங்களுடைய ரத்தம், தசை, சில உடல் திரவங்கள் எல்லாம் பல விஷயங்கள் நோயாளியோட உடம்புக்கு ஏற்றதா இருக்கணுமே. அப்போதான் மாற்று இருதயத்தை நோயாளியோட உடம்பு ஏற்றுக்கும். இல்லாட்டா ஆப்ரேஷன் முடிஞ்சு சில நாள் கழிச்சு புதிய இதயத்தை நோயாளி உடம்பு மறுத்து ஒதுக்கிடும். இதுக்கு ரிஜெக்ஷன்னு பேரு. அப்போ ஆள் அவுட் ஆயிடுவான். இதெல்லாம் இந்த ஊர் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கூட தெரிஞ்ச சங்கதியாச்சே. நான் திரும்பி போகிறப்ப வைத்தியநாத ஆலயத்துக்கிட்ட கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போக போகிறேன். இப்போ சாமிக்கிட்ட என்ன வரம் கேட்க போகிற திலகா? மனோகரன் சிரித்தபடி அவளது மூக்கை பிடித்து மெல்லத் திருகினான். மூக்கை தொட்டா எனக்கு தும்மல் வரும்னு தெரிஞ்சும் என்ன விளையாட்டுது? செல்லமாக கோபித்து கொண்டாள். அச் என்று அடுக்கடுக்காக பலமுறை தும்மினான். கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டாள். அன்னை ஹில்டாவுக்கு சிகிச்சை செய்ய விரைவிலே ஒரு டோனர் கிடைக்கணும்னு வேண்டிக்க போகிறேன். திலகா, உன் வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு தெய்வம் நீ கேட்ட வரத்தை கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற எல்லாவித சோதனையிலையும் அன்னை ஹில்டா உடம்புக்கு ஒத்து வரக்கூடிய உடல் படைச்ச ஒரு வாலிபனோ இளம் பெண்ணோ விபத்துக்குள்ளாகி குத்துயிராக பிழைக்க மாட்டாம ஆஸ்பத்திரியில் அனுமதிக்க வேண்டி வந்துடும். ஒரு இளைஞன் சாகணும். அப்பதான் அன்னை ஹில்டாவோட உயிர் வாழ முடியும். புரியுது தானே? பூமிக்கு பாரமாக எத்தனையோ பேர் வாழ்கிறாங்க. மக்களுக்கு உதவியாக ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. பூமிக்கு பாரமாக வாழ்கிறவங்கள ஒருத்தர் செத்து அன்னை ஹில்டாவுக்கு தன்னோட இதயத்தை கொடுத்தா என்ன குறைஞ்சி போகும்? எல்லாரும் ஒரு நாள் சாக வேண்டியவங்க தானே. போதும் இந்த பேச்சு. கேட்கவே கசப்பாக இருக்குது திலகா. கடையில் சாமான்லாம் வாங்கிட்டியா? பத்திரமா வண்டியை ஓட்டிட்டு போ. நான் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வந்துடுறேன். அதான் இப்போ நதைக்கும் சாயங்காலம் மழை பெய்யுதா? அவள் சிரித்தாள். இன்னைக்கு வானிலை அறிக்கைப்படி டிரான்ஸ்பர்க் மலை மேலே பனி கொட்டிக்கிட்டு இருக்கான். ராத்திரி ரொம்ப குளிராக இருக்குமா? எனக்கு தெரியும், சூடாக சமோசா கொண்டு வர சொல்லுவீங்க. பக்கத்து வீட்டு தீனாவோட செஸ் விளையாட உட்காந்துருவீங்க. உங்கள் 2 பேருக்கும் சமோசாவும் காஃபியும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்க தான் பொழுது சரியாக இருக்கும். போங்க. நீ தான் சமோசா செய்கிறதுல ஓவர் போர்ட்லி பெரிய கெட்டிக்காரியாச்சு. இப்படி வேப்பில் அடிச்சடிச்சு என்கிட்ட காரியத்தை சாதிச்சிடுறீங்க. என்ன பண்ணுறதுனே தெரில போங்க என்று செல்லமாக சினுங்கினாள். மனோகரின் அக்கா யோகவதி வசித்த சாட்ஸ்வர்த் நகரத்திற்கு வெகு தொலைவில்தான் இருந்தது. அவர்கள் வீட்டில் கார் கிடையாது. அப்படி இருந்தும் அவள் நினைத்த பொழுது நகரத்திற்கும் தனது தாயை பார்க்க ஓவர் போர்டிற்கும் ஓடி வந்து விடுவாள். தாய்க்கு மகள் மேல் மட்டற்ற பாசம். பற்றாக்குறையில் குழந்தைகளுடன் கஷ்ட ஜீவனம் செய்கிறாளே என்ற குறை. மகன் தன் கைசெலவிற்கு தரும் காசை சேர்த்து வைத்திருந்து மகள் வரும்போதெல்லாம் தாய் ரகசியமாக அவளிடம் கொடுத்து விடுவது வழக்கம். அம்மாவை பார்க்க போனா கட்டாயம் ஒரு 10-2 செலவுக்கு கிடைக்கும் என்கிற தெம்பில் அவள் வந்து விடுவாள். முன்னெச்சரிக்கை இன்றி திடீர் என்றுதான் வருவாள். பிறகு சமைக்கலாம் என்று வேறு வேலைகளை கவனித்துக் கொண்டிருக்கும் திலகா நாத்தியை கண்டதும் அவசரமாக சமையலறைக்குள் ஓட வேண்டும். அன்று காலை திலகா கடையில் வாங்கி வந்த துணிகளை வெட்டி தைப்பதற்காக தையல் மிஷின் அருகே வந்து உட்கார்ந்தாள். ரவிக்கையின் ஒரு கையை பொருத்தி முடிக்கவில்லை. புயல் போல் வேகமாக கடையில் தான் வாங்கிய சாமான் பார்சல்களுடன் பெருமூச்சு விட்டபடி வந்து சோபாவின் மீது விழுந்தாள் யோகவதி. தையல் எந்திரத்தை மூடிவிட்டு திலகா சமையலறைக்குள் மறைய வேண்டியிருந்தது. நல்ல வேளை, முதல் நாள்தான் நகரத்து காய்கறி மார்க்கெட்டிலிருந்து ஒரு கூடை காய்கள் வாங்கி வந்து ஃப்ரிட்ஜிற்குள் திணித்து வைத்திருந்தாள். பாஞ்சாலியின் அறைக்குள்ளே சென்று தாயாருடன் ஊர்க்கதைகளை அளக்கத் தொடங்கினாள் யோகவதி. சிறிது நேரத்தில் அவர்களது குரல் மிகவும் தணிந்து கிசுகிசு என்றாகியது. அநேகமாக விஷயம் தன்னை பற்றியதாகத்தான் இருக்கும் என்பது திலகாவுக்கு தெரியும். பொறுமையாக வளர்க்கப்பட்டவள் அவள். அதை பற்றி கலக்கப்படாது பரபரப்புடன் சமைக்கத் தொடங்கினாள். திருப்தியாக சாப்பிட்டு விட்டு அம்மா ரகசியமாக கொடுத்த 50 ராண்டை கைப்பைக்குள் போட்டுக்கொண்டு படுக்கையின் மீது சாய்ந்து கொண்டாள் யோகா.
தம்பி வந்ததும் அவனை பார்த்து பேசிவிட்டு போக வேண்டும் என்ற தீர்மானம். அக்காவை கண்டதுமே மனோகரன் முகம் சிரித்து போனான். ஏதோ வம்பு வளர்க்கத்தான் வந்திருக்கிறாள் என்ற உள்ளுணர்வின் எச்சரிப்பு. எல்லாரும் சௌக்கியந்தானே? சின்னவன் நல்லா படிக்கிறானா இல்லை மறுபடியும் ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டானா? கேட்டபடி மேஜை அருகே வந்து உட்கார்ந்தான். திலகா அவர்கள் எல்லோருக்கும் சாப்பிட வடையும் சூடான தேநீரும் கொண்டு வந்து பரிமாறினாள். நீயும் இப்படி வந்து உட்காரு, வீட்டுக்கு போகிறதுக்கு முந்தி ஒரு வார்த்தை தம்பிக்கிட்ட பேசிட்டு போகணும் தான் காத்திருந்தேன். திலகாவின் கையை பிடித்து பக்கத்தில் இருந்த ஆசனத்தில் அமர்த்தினாள் யோகவதி. மனோகரன் தேநீரை உறிஞ்சிக்கொண்டே தன் சகோதரியை கடுமையாக பார்த்தான். நேற்று டாக்டர் பாக்கியத்தை பார்த்தேன். அவங்க கிட்ட இப்போ ஒரு படித்த பொண்ணு வைத்தியத்துக்கு வந்திருக்கான். அழகான பொண்ணா, கல்யாணமாகலை, காலேஜுக்கு போய் வம்பளை மாட்டிக்கிருச்சான். இப்போ அதுக்கு 8 மாசமா நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு குழந்தைய தத்து கொடுத்துடும் பார்த்துட்டு இருக்காங்களாம். மனோகரனுக்கு அடங்க மாட்டா கோபம். அக்கா, இது டாக்டர் பாக்கியம் அவங்ககிட்ட தானா வந்து சொன்ன செய்தியெல்லாம் இல்லை. அவங்க யாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி காரியங்களை சட்டுன்னு பேச மாட்டாங்க. நீங்கள் அவங்களுடைய சர்ஜரிக்கு போய் திலகாவை பற்றி சொல்லி ஒரு மூச்சு அழுதுருப்பீங்க. பரிதாபப்பட்டுக்கிட்டு அவங்க உதவி செய்ய முன் வந்திருக்காங்க இல்லையா? அதட்டினான். அப்படித்தான் வச்சுக்கோ ஏண்டா, நல்லதை உத்தேசிச்சு தான் நான் சொன்னேன். எங்களுக்கு இப்படியெல்லாம் தத்தெடுத்து ஒரு பிள்ளைய வளர்க்க தேவையில்லை. அப்படின்னா என் பிள்ளைகளை ஒன்று வேணும்னா எடுத்து வளர்த்துக்கோ. எங்களுக்கு குழந்தையே வேணாம்னு தீர்மானம். உனக்கு பிறந்த பிள்ளையாதான் அது இருக்கணும்னா நீ திலகாவை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் செஞ்சுக்கிட்டாதான் உண்டு. மனோகரன் கோபத்துடன் எழுந்து நின்றான். திலகாவின் கண்களில் நீர் புரள்வதை காண அவனுக்கு பொறுக்கவில்லை. உங்களுக்கு ரொம்ப தான் நெஞ்செழுத்தங்கா. என் வீட்டில் என் மனைவி முன்னால் இப்படி ஒரு பேச்சு பேச உங்களுக்கு ரொம்ப துணிச்சல் தான். வயசில் என்னை விட மூத்தவங்கன்னு பார்க்குறேன். இல்லாட்டி வர்ற கோபத்துக்கு கண்டபடி கத்தி தீர்த்துடுவேன். நீங்களாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? மனோ, கோச்சுக்காதப்பா. யோகி ஏதோ யோசிக்காமல் பேசிருச்சு. தாய் சமாதானப்படுத்தினாள். அம்மா, உங்களுக்கும் சொல்லி வைக்கிறேன், கேட்டுக்கோங்க. திலகாவை என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. எங்களுக்கு குழந்தையெல்லாம் ஒன்று வேணாம். இது எங்கள் சொந்த விஷயம். இதில் தலையிட யாருக்கும் உரிமை கிடையாது. மீறி மறுபடி இதே பேச்சை யாராவது எடுத்தா நான் பொல்லாதவனாயிடுவேன். உரத்த குரலில் கத்தினான் ஆத்திரத்துடன். யோகவதி உண்மையிலேயே நடுங்கி போய்விட்டாள். இருந்தாலும் பேசினாள். நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்? இப்படி நீ குதிக்கிற? இன்னும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அக்கா தம்பின்னு உறவு வேணும்னா என் விஷயத்தில் தலையிடாமல் நீ ஜாக்கிரதையா இருக்கணும், தெரிஞ்சுதானே? உரத்த குரலில் பேசியபடி ஓங்கி ஆத்திரமாக மேஜையை குத்தினான். அருகில் இருந்த ஒரு காளி கோப்பை கைப்பட்டு உருண்டு கீழே விழுந்து நொறுங்கிய பீங்கான் துண்டுகள் கம்பளத்தின் மீது சிதறின. கண்ணீரை சமாளித்துக் கொண்டு திலகா ஓடிச் சென்று விட்டாள். அதற்கு பின் தத்து என்கிற விஷயத்தை பற்றி அவனிடம் பேசக்கூட உறவினர் யாருக்குமே துணிவிருக்கவில்லை. நாட்கள் வேகமாக நகர்ந்தன. மனோகரனுக்கு வேலை முன்னைவிட அதிகரித்து விட்டிருந்தது. குளிர்காலம் மும்மரமாகி அத்துடன் இடையிடையே இடியோடு கூடிய பெருமழை வேறு. வெளியே போக முடியாது. எல்லோரும் மாலை வேளையில் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டியிருந்தது. பக்கத்து வீட்டு தீனாவுடன் அவன் இரவில் செஸ் விளையாடினான். திலகா தன் மாமியாருடன் உட்கார்ந்து டெலிவிஷன் பார்த்து பொழுதை கழித்தாள். அன்று காலை எழுந்த உடனேயே அவனுக்கு அது நினைவுக்கு வந்தது. மனோகரனின் தந்தை மரணமடைந்த நாள் அது. ஆங்கில கேலண்டர் கணக்குப்படி ஏற்கனவே அவன் தாய் தன் கணவன் இறந்து போன மாதத்தின் திதி நாளன்று வழக்கம் போல தனக்கு தெரிந்த குஜராத்தி பண்டிதரை கூப்பிட்டு வாழைக்காய், அரிசி, பரங்கித் துண்டம், பழங்கள், தச்சனை, புது ஷர்ட் எல்லாம் ஒரு தட்டில் வைத்து தானம் செய்து முடித்தாள். பின்னர் வடை பாயாசத்துடன் சமையலில் இலையை வைத்து கணவனது புகைப்படத்திற்கு முன்னே படையல் போட்டு முடித்தாள். பெரிய மகனும் மகளும் வந்து சாப்பிட்டு விட்டு போனார்கள். மனோகரன் தன் தந்தையின் மரண நாளை வேறு விதமாக அனுசரிக்கும் பழக்கம் கொண்டவன். முதல் நாளே அவன் பார்வையற்ற சிறுவர் பள்ளிக்கு அவர் நினைவாக ஒரு கணிசமான தொகைக்கு செக் எழுதி டொனேஷனாக அனுப்பிவிட்டிருந்தான். திலகா அந்த நாளின் போது ஒவ்வொரு ஆண்டும் அனாதை இல்லத்து குழந்தைகளுக்கு தன் கையாலேயே இனிப்பு வழங்கிவிட்டு வருவது வழக்கம். இந்த முறை அவள் ஓல்டேஜ் ஹோமில் இருந்த வயதானவர்களுக்கு தின்பண்டங்கள் வழங்க விரும்பினாள். ஆபீஸிலிருந்து வந்தவன் அன்று வெறுங்கையுடன் உள்ளே வந்தான். ஜிலேபி பொட்டலங்களை கார்லே வச்சுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுக்கொண்டே அவள் அவனுக்கு சூடாக தேநீர் தயாரிக்க உள்ளே சென்றாள். அப்பொழுதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது. வழியில் வாங்கி வர நினைத்தவன் நண்பன் ஒருவனுடன் அரட்டையடித்துக் கொண்டிருந்ததில் மறந்தே போனான். தேநீரை அவசரமாக குடித்துவிட்டு வேறு உடை மாற்றிக்கொள்ளக்கூட நேரமின்றி கிளம்பினான். திலகாவா போலாம். நேரா பாம்பே மிட்டாய் ஹாலுக்கு போய் ஏதாச்சும் வாங்கிட்டு பின்னாடி ஹோமுக்கு போலாம், என்ன சொல்ற? திலகா அவசரமாக முகத்தை கழுவி ஒப்பனைகளை விரைவில் முடித்து கொண்டாள். பாம்பே மிட்டாய் ஹால் இருந்த தெருவுக்குள் கார் புகுந்தது.
அது ஒரு வழிப்பாதை. கடை எதிர்ப்பக்கத்தில் இருந்தது. போக்குவரத்து இடைஞ்சல் இல்லாது ஒரு ஓரமாக காரை நிறுத்தி கொண்டான். 5 நிமிஷத்துல நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். போலீஸ் வந்து விரட்டினா காரை பக்கத்து தெருவுக்கு மெல்ல ஓட்டிட்டு போய்கிட்டே இரு, பின்னாடியே வந்துடுறேன் என்ன என்றான். நீங்களாம் ஒன்றும் மழையில் நனைய வேணாம், சட்டுன்னு உங்களுக்கு சளி பிடிச்சிடும். நான் ஓடி போய் 1 நிமிஷத்தில் வேண்டியதை வாங்கிட்டு வந்துடுறேன் சொல்லிக்கொண்டு கைப்பையை தோளில் மாட்டிக்கொண்டு இறங்கினாள். மலைக்கோட்டை தலை மீது விரித்து போட்டுக்கொண்டு எதிர்ப்பக்கத்து கடையை நோக்கி தெருவின் குறுக்கே நடந்தாள். பத்திரம் மழை, ஹை ஹீல்ஸ் ஷூ வேற போட்டிருக்க பார்த்து என்று அவன் ஆதங்கத்துடன் குரல் கொடுத்தது அவள் காதுகளில் விழுந்தது. கழுத்தை திருப்பிக் கொண்டு அவன் அந்த கடையை பார்த்தான். திலகா வேண்டியதை வாங்கி கொண்டிருந்தாள். மலைக்கோட்டை மேலே அணிந்து கொண்டு கைப்பையை தோளில் எடுத்து மாட்டிக்கொண்டாள். கவுண்டர் மீது அடுக்காக வைத்திருந்த இனிப்புகள் நிறைந்த காகித பெட்டிகளை கைமடக்கில் ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்துக்கொண்டு புன்சிரிப்புடன் கணவனை பார்த்தபடி தலையை ஆட்டிவிட்டு தெருவை ஒரு கணம் உற்று பார்த்தாள். திருப்தியுடன் வேகமாக குறுக்கே காரை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு? மனோகரனுக்கு அதற்கு பின் கேட்டவர்களுக்கு பதிலளிக்கவே தெரியவில்லை. விரல் சொடுக்கும் நேரத்தில்தான் நடந்துவிட்டிருந்தது. வெகு தொலைவில் வந்து கொண்டிருந்த அந்த கார் எப்படிதான் வேகமாக நெருங்கியதோ, ஸ்லோ மோஷன் படத்திலே பார்க்கும் ஒரு காட்சியைப் போல. மை காட் என்று கத்திக்கொண்டு காரின் கதவை திறந்து கொண்டு ஓடி வந்தான். கிரீச் கிரீச் என்ற பல வாகனங்கள் பிரேக்கை அழுத்தியதில் ஏற்பட்ட பயங்கர சப்தங்கள். சில அடி உயரம் மேலே பறப்பது போல எழுந்த திலகா சட்டென்று சப்தத்துடன் சிறிது நேரம் துணியாக துவண்டு விழுந்தாள். திலகா என்று அலறிய மனோகரன் பைத்தியக்காரனைப் போல் கூட்டத்தை பிளந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். இனிப்பு பெட்டிகள் திறந்து கொண்டு லட்டும் ஜிலேபிகளும் சிதறி கிடக்க, கையை பிடித்தபடி மலைக்கோட்டு உடலை மறைக்க திலகா தன் நினைவின்றி இரத்த வெள்ளத்திலே கிடந்தாள். கூட்டத்திலே யாரோ ஒரு டாக்டர் ஓடி வந்து குனிந்து கை நாடியை பரிசோதித்து உயிர் இருக்கு என்று நம்பிக்கை தெரிவித்த போதுதான் மனோகரனுக்கு உயிர் வந்தது. தேங்க்யூ டாக்டர் தழதழத்து கூறிவிட்டு மண்டியிட்டபடி குனிந்து அவள் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான். போக்குவரத்து போலீஸ் வினாடியில் கூட்டத்தை ஒதுக்கிவிட்டு வாக்கி டாக்கியில் பேசினான். சில நிமிடங்களில் ஆம்புலன்ஸ் விரைந்து வந்துவிட்டது. ஆர்கே கான் ஆஸ்பத்திரி என்ற அதிகார குரலில் போலீஸ் உத்தரவிட ஆம்புலன்ஸ்காரர்கள் செயல்பட்டனர். காருக்குள்ளேயே ஏறி உட்கார்ந்து கன்னத்திலே வழிந்த கண்ணீரை கூட துடைக்க தோன்றாது மனோகரன் ஆம்புலன்ஸை பின்தொடர்ந்தான். மூளையில பலத்த அடிபட்டிருக்கு, உடனே நியூரோ சர்ஜன் பார்த்தாகணும் என்று வைத்தியர் கூறியதை கேட்டதும் மனோகரன் திகிலில் ஆடிப்போய்விட்டான். நெஞ்சுலர்ந்து நாவரண்டு கால்கள் தள்ளாட தன் தாயாருக்கு விஷயத்தை தெரிவிக்க பொதுமக்கள் உபயோகத்திற்கு என்ற ஆஸ்பத்திரியில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த டெலிபோன் பெட்டிகள் நிறைந்த பகுதிக்கு நடந்தான். மறுநாள் காலை விடிந்த சிறிது நேரத்திற்குள் அவன் வீட்டின் வரவேற்பறையை பெரியதொரு கூட்டம் நிறைத்து கொண்டிருந்தது. செய்தியை கேள்விப்பட்டதும் காலை பத்திரிகைகளில் பார்த்துவிட்டும் நண்பர்களும் உறவினர்களும் அவனை காண ஓடோடி வந்து விட்டிருந்தனர். திலகாவின் தாய் முன்னதாகவே இறந்து போய்விட்டிருந்தாள். தந்தை ஸ்டாங்கரில் இருந்து டாக்ஸியில் வந்து இறங்கினார். உள்ளே வந்தார். அந்த கூட்டத்தை பார்த்ததும் துயரத்தில் குலுங்கிவிட்டார். திலகா, என் பொண்ணுக்கு என்னாச்சு? எந்த பாவி தனியாத்த செஞ்சா? அம்மாடி, என் செல்வம்ல என்று அலறிய அவரை யாரோ கட்டிப்பிடித்து தேற்றி அப்பால் இழுத்துச் சென்றனர். இரவு 12 மணிக்கு மேல்தான் ஆஸ்பத்திரியிலிருந்து திரும்பி வந்தான் மனோகரன். மூளையை பற்றிய ஆபரேஷன்கள் எல்லாம் வென்வர்த் ஆஸ்பத்திரியில் நரம்பு பகுதியைச் சேர்ந்த வைத்திய குழாம்தான் செய்ய வேண்டும் என்று உடனடியாக இன்னொரு ஆம்புலன்ஸில் திலகாவை அந்த ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி உள்ளே அனுமதித்து விட்டனர். மூளை சம்பந்தப்பட்ட சிகிச்சை பகுதியின் தலைவர் டாக்டர் கூப்பரை பார்த்து பேச வேண்டும் என்ற அவா அவனுக்கு. வெகு நேரம் வரவேற்பறையில் காத்திருந்தான். இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது, இன்டென்சிவ் கேர் யூனிட்ல வச்சிருக்கோம் என்று சுருக்கமாக கூறிவிட்டு விரைந்து சென்ற அந்த பெரிய டாக்டரின் பின்னால் கெஞ்சிக்கொண்டு ஓடவா முடியும்? அன்று இரவு படுக்கையிலிருந்து எத்தனையோ தடவை எழுந்து உட்கார்ந்தான். ஆஸ்பத்திரியில் இருக்க முடியாமல் வீட்டிற்கு வந்து விட்டான். ஆஸ்பத்திரிக்கு மறுபடியும் எப்ப போன சங்கதி தெரியும்பா? கூட்டத்தில் இருந்த ஒருவர் கேட்டார். அப்பொழுது தொலைபேசி மணி கிணுகிணுத்தது. திடுக்கிட்டு எழுந்து நின்றான் மனோகரன். அவனுக்கு அந்த கையில் எடுக்கக்கூட துணிவிருக்கவில்லை. தம்பி இரு, நான் எடுக்கிறேன். அண்ணன் சுப்பிரமணி வேகமாக நகர்ந்து தொலைபேசி ரிசீவரை கையில் எடுத்தான். எல்லார் பார்வையும் அவன் மீது திரும்பியது. என்னப்பா, என்ன செய்தி? பீதியுடன் கேட்டாள் பாஞ்சாலி. ஆஸ்பத்திரியிலிருந்து டாக்டர் கூப்பர் கூப்பிடுறாரு. உன்னோட தான் முக்கியமா ஏதோ பேசணுமாப்பா. எச்சிலை விழுங்கிக் கொண்டான் மனோகரன். நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது.
கையில் ரிசீவரை வாங்கிக் கொண்டு காய்ந்து போன உதடுகளை நாவால் தடவிக்கொண்டான். ஹலோ டாக்டர். வார்த்தைகள் தடுமாறின. டாக்டர் கூப்பர் பேசுகிறேன். உங்கள்கிட்ட முக்கியமானதொரு விஷயம் பேசணும். உடனே வர முடியுமா? உங்கள் குடும்ப வைத்தியர் மில்லர் கூட இங்கே தான் இருக்கிறாரு. என் மனைவி எப்படி இருக்கா டாக்டர்? மூச்சு முட்டியது அவனுக்கு. அதை பற்றி நேர பேச விரும்புகிறேன். உடனே வர முயற்சி செய்யுங்களேன். எஸ் டாக்டர், இதோ வந்துடுறேன். ஃபோனை வைத்து விட்டு நெற்றி மீது பூத்த வியர்வையை துடைத்து கொண்டான். என்ன சொல்கிறார்ப்பா டாக்டர்? ஏக காலத்தில் எல்லோருடைய குரல்கள். என்கிட்ட என்னவோ பேசணுமா? என்னன்னு தெரியல. நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினான். மூளையில் ரத்தம் தேங்கி கட்டி தட்டு போயிருக்கும். அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னா உன் கையெழுத்து சம்மதமும் வேணும். அதுக்காக தான் கூப்பிட்டுருப்பாரு. எங்கள் சகலபாடி மகனுக்கு இது மாதிரி மோட்டார் விபத்து நேர்ந்தப்ப அடிபட்டு நினைவில்லாமல் கிடந்தான். தலையில் ஆப்ரேஷன் செஞ்சு பிழைக்க வச்சுட்டாங்களே. கூட்டத்தில் ஒருவர் தெம்பாக பேசினார். அந்த மாதிரி ஆப்ரேஷன் செஞ்சா திலகாவும் பிழைச்சிக்கும். மனோ, ஒரு வாய் டீ குடிச்சிட்டு போப்பா. ராத்திரி முழுசும் நீ கொலை பட்னியா வேற கிடந்த. தாயார் வற்புறுத்தினார். நான் காரை ஓட்டிட்டு வர்றேன். உங்கள் மனசு இப்போ ரொம்ப குழம்பி போயிருக்கு. தூக்கம் இல்லாமல் களைச்சி வேற இருக்கிறீங்க. இந்த நிலையில் நீங்கள் ஓட்டுறது சரியில்லை. நண்பர் ஒருவர் உதவி செய்ய முன் வந்தார். நல்ல செய்தி கொண்டு வரணும் பகவானே. பாஞ்சாலி கடவுளை உள்ளூர பிரார்த்தித்தாள். ஃப்ரிட்ஜை திறந்து காய்கறிகளை எடுத்து மகளிடம் கொடுத்தாள். வந்திருக்கிறவங்க எல்லாருமே சேதி வர்ற வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறாங்க. சில பேரெல்லாம் ஒரு வாய் தண்ணி கூட குடிக்காம சேதியை கேட்டு பதறிட்டு தொலைதூரத்திலிருந்து காரை போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அதனால நம்மளே வீட்டில் சமைச்சிடலாமே. என்னத்துக்கு இப்போ இதெல்லாம்? கூட்டத்தில் ஒருவர் ஆட்சேபித்தார். வயிறுன்னு ஒன்று இருக்குதே, அதுக்கு நேரங்காலம் தெரியுமா என்ன? தாயா பிள்ளையா நீங்கள்லாம் எங்கள் கஷ்டத்தை பங்கு போட்டுக்கொள்ள எவ்வளவோ தூரத்துலேருந்து ஓடி வந்திருக்கிறீங்க. பசியோடு உங்களை அனுப்புறது நியாயமாகுமா? யாராச்சும் இந்த வீட்டுக்கு வந்துட்டா எங்கள் திலகா ஓடி போய் சட்டுன்னு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து உபசரிக்கும். ஒரு வாய் சாப்பிடாம ஒருத்தரையும் அனுப்பாது. நல்ல பொண்ணு. தெய்வ பக்தி ரொம்ப அதுக்கு. கடவுளே, என் திலகாவை காப்பாத்துப்பா. ஜெபித்து கொண்டே இறங்கி உள்ளே தயக்கமாக சென்றான். வரவேற்பறையில் அவன் வரவிற்காக காத்து நின்ற வெள்ளைக்கார நர்ஸ் அவனை உள்ளே அழைத்துச் சென்றாள். நீண்ட நடைவழியே அவளை பின்தொடர்ந்த அந்த சில வினாடிகள் யுகமாக தோன்றியது அவனுக்கு. டாக்டர் கூப்பரின் அறைக்குள்ளே அவனை அனுப்பிவிட்டு கதவை சாத்திக் கொண்டு அவள் சென்று விட்டாள். குட் மார்னிங் மிஸ்டர் மனோகர், உட்காருங்க, உபசரித்தார் டாக்டர். அவர் மட்டும் அங்கே தனியாக இருக்கவில்லை. அவனது குடும்ப வைத்தியர் மில்லருடன் அறிமுகமில்லாத வேறு 2 வைத்தியர்களும் கூட இருந்தனர். குட் மார்னிங் டாக்டர்ஸ், முணுமுணுத்தபடி உட்கார்ந்தான். டாக்டர் கூப்பர் தொண்டையை கனைத்து கொண்டு பேச ஆரம்பிக்கும் முன் அவன் பரபரப்புடன் பேசிவிட்டான். என் மனைவியை காப்பாற்றுறதுக்கு கட்டாயம் ஆப்ரேஷன் தான் செய்யணும்னா நான் உடனடியாக ஒத்துக்கிறேன் டாக்டர். தாமதம்லாம் வேணாம். பொருட்செலவை பற்றி கவலைப்பட தேவையில்லை. என் சொத்து முழுசையும் செலவழிக்க நான் தயார். வேறு ஸ்பெஷலிஸ்ட்டுகளை அமெரிக்காவிலிருந்து வர சொல்லணும்னாலும் செலவுகள் எல்லாத்தையும் ஏற்க தயார். எனக்கு என் மனைவி பிழைச்சா போதும். அவன் குரல் துயரத்திலே உடைந்தது. டாக்டர் கூப்பர் எழுந்து அவன் அருகே வந்து மேஜை மீது சாய்ந்தபடி கையை கட்டி கொண்டு நின்றார். இந்த ஆஸ்பத்திரியோட தனியார கவனிப்பு, மருந்து, தியேட்டர் செலவு இவைகளை தவிர நீங்கள் ஒரு சென்ட் கூட அதிகம் செலவழிக்க தேவையில்லை. நேற்று ராத்திரி முழுசும் 18 டாக்டர்கள் கொண்ட எங்கள் குழு உங்கள் மனைவியோட உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்துச்சு. திகைப்புடன் அவன் அவரை நிமிர்ந்து பார்த்தான். என்ன சொல்ல போறாரு? எல்லா முயற்சிகளும் செஞ்சிட்டோம். உங்களோட மனைவி பிழைப்பாள்ங்கிறதுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இனி இல்லை டாக்டர். மேலே பேச முடியாது அவன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு அழுதான். டாக்டர் மில்லர் எழுந்து வந்து அவன் தோளை பற்றி கொண்டு, மிஸ்டர் மனோகர், நீங்கள் தைரியமாக இருந்தாதான் டாக்டர் கூப்பர் சொல்கிறத உங்களால் கேட்க முடியும். உங்களோட பதிலுக்காக இவங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. கண்களை துடைத்து கொண்டு உதட்டை கடித்தபடி அவன் நிமிர்ந்தான். திருமதி ஹில்டா பார்க்கர் இதய ஆஸ்பத்திரியில் இருதய நோய் பகுதியில் மிகவும் நோய்வாய்ப்பட்டு அபாய நிலையில் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தானே? உங்கள் மனைவியோட ரத்தம், தசை, உடல் திரவங்கள் எல்லாம் அந்த அம்மாவோட உடலுக்கு பொருத்தமானதாக அமைஞ்சிருக்குதுங்கிறத பரிசோதனை மூலம் கண்டுபிடிச்சிட்டோம். இதுவரை நாங்கள் தேடிக்கிட்டு இருந்த டோனர் எங்களுக்கு கிடைச்சிட்டாங்க. உங்களோட மனைவி இன்னும் சில மணி நேரங்களில் இறந்து போயிடுவாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னு இதயத்தோட கடைசி துடிப்பு அடங்கியதும் அவங்களுடைய இதயத்தை எடுத்து ஹில்டா அம்மாளோட மார்பை அறுத்து உடனடியாக பழுதான இதயத்தை வெட்டி நீக்கிட்டு இதை பொருத்த விரும்புகிறோம். அவங்களுக்கு மறுபடி வாழ்வு கொடுக்கறது உங்கள் முடிவில் தான் இருக்குது. பகீர் என்ற உணர்வு அடிவயிற்றை முறுக்கி பிசைந்து விட்ட வேதனையில் மனோகரன் துடித்து போனான். அவனது அழகு மனைவி அன்பான திலகா இறந்துவிடப் போகிறாளா? நீங்களே ஒரு வக்கீல் தான். இதில் பல சிக்கல்கள் இருக்கும். அதனால உரிய காகிதங்கள்ல மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்றதா கையெழுத்து போட்டு தர வேண்டியது இருக்குது.
உங்களுக்கு பூரண சம்மதம் இருந்தால் ஒழிய நாங்கள் இந்த முயற்சியில் இறங்க மாட்டோம். நேரம் இப்போ ஒவ்வொரு வினாடியும் ரொம்ப அருமையானது. அதனால உங்கள் பதிலை விரைவில் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்றார் டாக்டர் கூப்பர். என் மனைவியை காப்பாற்றவே முடியாதுன்னா சொல்றீங்க டாக்டர்? துக்கம் தொண்டையை அடைக்க விம்மினான் அவன். கண் விளிம்பில் கண்ணீர் கூடியது. ஆளுக்கு ஒரு யோசனை, ஒரே கூச்சல், குழப்பம், கோபமான பேச்சுக்கள். மனோகரன் திடீர் என்று எழுந்தான். கார் சாவியுடன் அவன் வெளியே கிளம்புவதைக் கண்டு அவர்கள் திடுக்கிட்டனர். மனோ, தழுதழுத்தாள் பாஞ்சாலி. அழுதழுது அவள் கண்கள் உப்பி சிவந்து விட்டிருந்தன. வைத்தியநாதர் ஈஸ்வரர் ஆலயத்துக்கு போகணும் போல இருக்குது. தனியாக கொஞ்ச நேரம் போயிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு வர்றேன். தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க சொல்லிக்கொண்டே அவன் தோட்டத்திற்குள் இறங்கி காரில் விரைந்தான். கோவிலில் காலை அபிஷேக ஆராதனைகள் முடிந்து விட்டிருந்தன. அர்ச்சகர் அவனை கண்டதும் ஓடி வந்தார். திலகம்மாவுக்கு எப்படி இருக்குது? விசேஷ பிரார்த்தனை ஏதாச்சும் செய்யணுமா? ஆதங்கத்துடன் விசாரித்தார். அப்படியே தான் இருக்கு. மௌனமாக பிரார்த்தனை செஞ்சுட்டு போலாமேன்னு வந்தேன், அவ்வளவுதான் சொல்லிவிட்டு கால் ஷூக்களை கழற்றி வெளியே கிடந்த பெஞ்சின் ஓரத்தில் வைத்தான். வைத்தியநாதா, எனக்கு நீதான் வழிகாட்டி உதவணும்பா. தனியா முடிவெடுக்க எனக்கு துணிவே இல்லை. உடலை குலுக்கி விம்மலை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றான். அப்போது கோவிலுக்கு வந்த சில பெண்கள் கூட்டங்களில் இருந்து ஒரு குழந்தை ஓடி வந்து சந்நிதியில் அவன் அருகே மூச்சிறைக்க நின்றது. பேபி, அந்த சீட்டில் உன்னை எடுத்துக்கொடுமா என்று அவன் கேட்டதும் அந்த குழந்தை ஓடிச் சென்று உண்டியல் பெட்டியில் இருந்த சீட்டுகளில் ஒன்றை எடுத்து வந்து அவன் கையில் கொடுத்துவிட்டு முறுவளித்தது. தேங்க்யூ என்று கூறிவிட்டு மற்ற சீட்டை எடுத்து சட்டை பையில் போட்டுக்கொண்டான். உணர்ச்சி வசத்தில் அவன் உடம்பெல்லாம் ஆடியது. கையில் பிடித்திருந்த சீட்டை பிரித்த விரல்கள் நடுங்கின. சீட்டை நன்றாக பிரித்தான். தொண்டை காய்ந்து விடுவது போல, நெஞ்சு வெடித்து விடுவது போல அடித்து கொண்டது. கண்ணில் நீர் புரண்டது. இதயத்தை தானம் செய், தயங்காதே என்று எழுதப்பட்டிருந்ததை மறுபடியும் வாசித்தான். சிவலிங்கத்தை நிமிர்ந்து பார்த்தான். அர்ச்சகர் லிங்கத்திற்கு அணிவித்திருந்த மாலையிலிருந்து கழன்று ஒரு ரோஜா மலர் தொப்பென்று விழுந்ததும் திகைப்புற்றான். கடவுளோட விருப்பம் இப்படிதான் இருக்கும் போல எண்ணியபடியே வெளியே வந்தான். கடற்கரையை வெறித்தபடி சிறிது நேரம் திகிலுடன் நின்றான். கோவிலை திரும்பி பார்த்தான். கண்களில் பெருகிய நீரை துடைத்து கொண்டான். திலகா, உன்னோட விருப்பம் இதுதான்னு எனக்கு தெரியும், அப்படியே செஞ்சிடுறேன் சொல்லிக்கொண்டு காரில் ஏறி உட்கார்ந்து நேரே அதை ஆஸ்பத்திரிக்கு செலுத்தினான். 2 தினங்களுக்கு பின்னர் மறுபடியும் மனோகரனது வீட்டில் கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. ஃபியூனரல் பார்லரில் இருந்து வரப்போகும் சடலத்தை எதிர்பார்த்த வண்ணம் உறவினர்களும் நண்பர்களும் தோட்டம் முழுவதும் கூடியிருந்தனர். குறித்த நேரத்திலே கருப்பு வண்டி உடலை சுமந்து கொண்டு மெல்ல வந்த வாயிலில் நின்றது. ஓவென்ற அலறி அழத் தொடங்கிய பெண்களை பார்த்து கையமர்த்தினான் மனோகரன். தயவு செஞ்சு யாரும் திலகாவுக்காக அழக்கூடாது. என்னோட மனைவி இறக்கல, இன்னமும் அவளோட இதயம் துடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அவளோட உடலைத்தான் அடக்கம் செய்ய போறோம். அவளுக்கு பிடிச்சமான தேவாரங்களை எல்லாரும் பாடுங்க. அவளுக்கு பிடிச்சமான அந்த காஞ்சிபுர சேலையை கட்டி மலர் மாலை போட்டு குங்கும பொட்டு வச்சு என் திலகாவை மணப்பெண் போல சிங்காரியுங்க. தயவு செஞ்சு அவ தன்னோட இறுதி யாத்திரைக்கு நிம்மதியா போக எல்லாரும் அமைதியா இருந்து அனுப்பி வையுங்க ப்ளீஸ் என்று எல்லோரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அவன் கேட்டுக்கொண்ட போது நெஞ்சில் எழுந்த துயரத்தை விழுங்கிக் கொண்டு கையோடு கொண்டு வந்த தோத்திர புத்தகத்தை திறந்து வைத்துக் கொண்டனர். யாரும் ஒரு துளி கண்ணீர் விட துணிவின்றி மௌனமாக பிரார்த்தனையில் இருந்தனர். வீடு முழுவதும் மலரும் ஊதுபத்தி மணமுமாக இருந்த கோலத்தில் அவனது வேண்டுகோளின்படியே பெட்டியை திறந்து உடல் மீது அவள் விரும்பிய செந்தூர வண்ண காஞ்சிபுர சேலையை போர்த்தினர். நெற்றியை நிறைத்த குங்குமமும் கழுத்தின் மீது மலர் மாலையுமாக அவள் மணப்பெண் போல பெட்டிக்குள் அடங்கி உரிய நேரத்தில் தன் இறுதி பயணத்திற்கு புறப்பட்ட போது பாஞ்சாலி தன் கைகளை கூப்பி வழியனுப்பிவிட்டு தன் மகளின் தோளில் மயக்கமாக சாய்ந்து விட்டாள். காரியங்கள் முடிந்த பின்னர் அவன் தன் தாயாருக்கு துணையாக வீட்டில் அண்ணனது பெரிய மகனை தங்க வைத்துவிட்டு தன் ஆபீஸ் விவரங்களை மேனேஜர் வசம் ஒப்படைத்துவிட்டு வெளிநாட்டுக்கு பயணமாகிவிட்டான். ஐரோப்பா முழுவதும் சுற்றி முடித்தான். அமெரிக்காவில் சில நாட்கள் தங்கியிருந்தான். ஆஸ்திரேலியா, ஜப்பான், பாரதம் என்று ஓரிடத்திலும் தங்க மனம் நிலை கொள்ளாது அமைதியின்றி அலைந்தான். திலகாவின் இழப்பை மறக்க ஊர் ஊராக சுற்றி களைத்தான். முடிவில் ஊருக்கு திரும்பினான். 5 மாதங்களாக அவன் பார்க்காத சில முக்கிய ஃபைல்கள், அவன் பெயருக்கு வந்த கடிதங்கள், சில தந்திகள் எல்லாவற்றையும் அலுவலகத்து கணக்கர் சேகரித்து ஒரு தோள்பைக்குள் பத்திரமாக வைத்திருந்தார். ஆபீஸிற்கு வந்ததும் முதல் வேளையாக அவன் கவனம் அந்த ஃபைலில்தான் லயித்தது. ஃபைல்களை புரட்டி பார்வையிட்டான்.
கடிதங்களையும் தந்திகளையும் பிரித்து படித்தான். அவை அனைத்தும் வெளிநாட்டு நண்பர்களிடம் இருந்து அனுதாப செய்திகளை கொண்டு வந்தவை. அலுப்புடன் அவைகளை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு கடைசியாக அடியில் இருந்த அந்த வெள்ளை கடித உரையை கையில் எடுத்தான். அது உள்ளூரிலிருந்து வந்த கடிதம். உயர்ந்த வகை காகித உரைக்குள் அழகாக மடிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. கையெழுத்து அவனுக்கு முற்றிலும் புதிது. இடது பக்கம் சிறிது சாய்ந்த வாக்கிலே காணப்பட்ட தீர்க்கமான எழுத்துக்கள். பரபரப்புடன் கடிதத்தின் கீழே போடப்பட்டிருந்த கையெழுத்தை முதலில் கவனித்தான். திருமதி ஹில்டா பார்க்கர் தான் அவனுக்கு அந்த கடிதத்தை எழுதியிருந்தார். அந்த இருதய மாற்று சிகிச்சை வைத்தியர் குலாமுக்கு பெரும் வெற்றியாக அமைந்துவிட்டிருந்தது. ஹில்டா பார்க்கர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவன் வெளிநாட்டு பயணத்தின் போது பத்திரிகைகளில் பார்த்தான். ஆனால் அதிகம் தெரிந்து கொள்ள அப்போது விரும்பவில்லை. கடிதத்தை பிடித்து கொண்டிருந்த அவன் விரல்கள் நடுங்கின. துயரம் கலந்த வியப்புடன் அதை படித்தான். அன்புள்ள மிஸ்டர் மனோகர், நான் ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டிற்கு அனுப்பப்பட்டு சில நாட்கள் ஆகுது. எழுந்து நடக்கிறேன், தோட்டத்துக்குள்ள உழவுறேன். தினமும் பல மாத்திரைகளை விழுங்க நேருதுன்ற சங்கடத்தை தவிர வேற எதுவும் இல்லை. உடல்ல தெம்பும் ஆரோக்கியமும் முன்ன விட அதிகம் கூடியிருக்குது. எப்பொழுதோ இறந்து போயிருக்க வேண்டிய இவளுக்கு மறுவாழ்வு கொடுத்து உதவ பெருந்தன்மையோட முன்வந்த உங்களை நான் சந்திச்சு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்க பெரிதும் விரும்புகிறேன். எங்கேயோ ஒரு சமயம் உங்களை பார்த்து நினைவு லேசா வருது. டாக்டர்கள் உத்தரவு கொடுக்கிற வர நான் எங்கும் வெளியே போயிட்டு வரக்கூடாது. தயவு செஞ்சு நீங்க என்னோட வீட்டிற்கு ஒரு முறை வந்து போகணும்னு நான் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நீங்க வரப்போறத தொலைபேசி மூலமா முன்னதாவே என் செயலாளருக்கு தெரிவிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வணக்கம், ஹில்டா பார்க்கர். நீண்ட நேரம் அந்த கடிதத்தையே பார்த்தபடி யோசித்துக் கொண்டிருந்தான் மனோகரன். பின்னர் துணிவுடன் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த தொலைபேசி எண்களை சுழற்றி திருமதி பார்க்கரின் செயலாளரிடம் பேசினான். தேதி, நேரம் எல்லாவற்றையும் குறித்து கொண்டான். அந்த ஞாயிற்றுக்கிழமை 10 மணி அளவில் அவன் ஹில்டா பார்க்கரை அவனது வீட்டில் சந்திப்பதாக இருந்தது. காரை நிறுத்திவிட்டு மெல்ல இறங்கினான். அழைப்பு மணியை தொட்டதும் சீருடை தரித்த ஆப்பிரிக்க வேளையால் கதவை திறந்தான். கால் புதைந்திட கம்பளத்தின் மீது மெல்ல நடந்து வந்து கையோடு கொண்டு வந்த பிஸ்கட் டின்னை மேஜை மீது வைத்துவிட்டு திரும்பிய போது பார்த்தான். சிவப்பு வெல்வெட் வைத்து தைத்த அலங்காரமான பழைய காலத்து பெரிய சோபாவிலே ஜன்னல் அருகே ஹில்டா உட்கார்ந்திருந்தாள். குட் மார்னிங் மிஸ்டர் மனோகர், இப்படி பக்கத்தில் வந்து உட்காருங்களேன். தூக்கி வாரி போட்டது அவனுக்கு. குட் மார்னிங் மிஸ்ஸஸ் பார்க்கர் என்று சொல்லிக்கொண்டே அவள் காட்டிய நாற்காலியில் அமர்ந்தான். ஏனோ உணர்ச்சி வசத்தில் அவன் உடல் நடுங்கியது. மிஸ்டர் மனோகர், எனக்கு நீங்க செஞ்சுள்ள இந்த மாபெரும் உதவியை வெறும் வார்த்தைகளால புகழ்ந்து என்னோட நன்றியை தெரிவிக்க முடியல. இருதய மாற்றுக்கு நீங்க மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம். நான் மறுநாளே இறந்து போயிருக்கலாம். ஆனா நீங்க பெருந்தன்மையோட துணிவோட உங்களோட அன்பு மனைவியோட இதயத்தை எனக்கு தானம் அளிச்சு மறுவாழ்வு கொடுத்துருக்கிறீங்க. எந்தவித சங்கடமும் இல்லாம திடமா நான் இப்போ நல்லாவே வாழ்றேன். இன்னும் நீண்ட காலம் வாழ்வேங்கிற நம்பிக்கையும் இருக்குது. மௌனமாக அருகில் இருந்த பெரியதொரு பூச்சாடியை விரித்து பார்த்து கொண்டிருந்தான் மனோகரன். ஒரு காலத்துல இந்த நாட்டில் இன வேற்றுமை ஒழிஞ்சு மக்கள் எல்லாரும் மனிதாபிமானத்தோட வாழ்வாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த பெருமையில உங்க மனைவிக்கும் பங்கு இருக்கு. ஏன் தெரியுமா? அவளோட ஒரு உயிர் என் நெஞ்சுக்குள்ள தீவிரமா துடிச்சுக்கிட்டு என்னை உற்சாகப்படுத்தி இந்த செயல்ல ஊக்குவிக்குதில்ல. நெஞ்சம் நிகழ்ந்து போனான் மனோகரன். மிஸ்ஸஸ் பார்க்கர், உங்களுக்கு இந்த நகரத்து பெண்கள் சங்கம் அன்னிங்கிற பட்டம் வழங்கி கௌரவிச்சாங்க இல்லையா? சில பத்திரிகைகள் உங்களை அன்னை ஹில்டான் தான் குறிப்பிடுறாங்க. என் மனைவி திலகாவுக்கு ஒரு குழந்தைக்கு தாயாக வேணுங்கிற ஆசை தீவிரமாக இருந்துச்சு. பல காரணங்களால அந்த பாக்கியம் கிடைக்கல. என்னோட மனைவிக்கு வாழ்ந்த காலத்தில் அடையாத அந்த பேற்றை இப்போ உங்களோட ஒட்டிக்கிட்டு அதை அனுபவிக்க போறான்னு நினைக்கிறேன். அவளது உயிர் துடிப்போட ஒரு துளி இதயமா உங்க நெஞ்சில அடிச்சுக்கிறத கண்டு என் திலகாவை அன்னை ஹில்டா உருவில் இப்போ நான் பார்க்குறேன். என் திலகா இப்போ இந்த நாட்டில் உள்ள எல்லா இன மக்களுக்கும் ஒரு அன்னையாகிட்டாலே இதை விட வேற பெருமை வேணுமா சொல்லுங்க? அம்மா ஹில்டா, எங்க வழக்கப்படி நாங்கள் உங்க பாதங்களை தொட்டு வணங்குறேன். அமைதி பெறுங்க. என்னோட வாழ்த்துக்கள், அது போதும் என்றான் நான் தடுமாற. எழுந்து அருகில் சென்று குனிந்து அவளது பாதங்களை தொட்டு கும்பிட்டான். பேச முடியாத உணர்ச்சி வசத்தில் ஒரு கணம் அவள் மௌனமானாள். பின்னர் அருகிலிருந்த ஒரு பொத்தானை அமுக்கினாள். ஆப்பிரிக்க வேளையால் மரத்தட்டில் கேக்கும் தேநீரும் கொண்டு வந்து மேஜை மீது வைத்துவிட்டு போனான். சாப்பிட சொல்லி அவனை உபசரித்தாள். சிறிது பொழுதில் மறுபடி அந்த ஆப்பிரிக்க வேளையால் வர்ண காகிதத்தில் சுற்றிய ஒரு பொருளை கொண்டு வந்து மேஜை மீது வைத்துவிட்டு நகர்ந்தான்.
மிஸ்டர் மனோகர், எனக்கு மறுவாழ்வு தந்த உங்களுக்கு என்ன பரிசு கொடுக்கறதுன்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. இனி நான் வாழ்கிற ஒவ்வொரு வினாடியும் ரொம்ப அருமையானது. பணத்தால் வாங்க முடியாத விலைமதிப்பற்ற நேரம். இதை தந்த தங்களோட மனைவியோட நினைவு எப்பொழுதும் பசுமையாகவே இருக்கிறதுக்கு இந்த செண்பக மலர் செடியை உங்களோட தோட்டத்தில் ஒரு சிறு பரிசாக ஏற்று நட்டு வச்சிருங்களேன். செண்பக மலர்னா இந்தியர்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லிக்கொண்டே அந்த வர்ண காகிதத்தில் சுற்றிய செடி தாங்கிய சிறு பூந்தொட்டியை அவன் கையில் தூக்கி கொடுத்தாள். அந்த செடியை வீட்டுத் தோட்டத்தில் அவன் நட்டு வைக்கப் போவதில்லை. இனி அவனும் இனப்போராட்டத்திலே தீவிரமாக இறங்கிவிடப் போகிறான். ஒரு சமயம் சிறைக்கு செல்ல நேரிட்டால் அந்த செடி கவனிப்பாரற்று காய்ந்து போய்விடுமே. திலகாவுக்கு பிடித்த அம்கேனி வைத்தியநாதர் ஆலயத்து தோட்டத்திலே அதை நட்டு வைக்கப் போகிறான். அது வளர்ந்து பெரிய மரமாகி பூக்கும். அவளது நினைவு செண்பக மலரின் மனமாக ஈஸ்வரனின் பாதங்களை அலங்கரிக்கட்டும். அவள் மலர் போன்று கடவுளுக்கும் இனியவள் ஆயிற்றே. காரை ஓட்டிக்கொண்டு சென்றான். கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரியான கதைகள் கேட்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அது போக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அப்போதான் நான் அடுத்தடுத்து போடுற கதைகளுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். நன்றி.